தேசிய மக்கள் சக்தி அல்லது திசைகாட்டி என்று நாங்கள் அதை ஒரு சிம்போலிக்காக அழைக்கின்ற திசைகாட்டியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் தேசத்தின் விடுதலையும் என்ற தலைப்பில் திருவோணமலை மாவட்டத்தின் மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி அமைப்பாளரும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று அதிகார குழுவின் அங்கத்தவருமாகிய திருவோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தோழர் திரு அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் இன்று எங்களோடு உரையாற்ற வந்திருக்கிறார். குறிப்பாக தோழர் ஹேமச்சந்திரா அவர்கள் நீண்ட காலம் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் என்பிபி என்ற 2 அமைப்புகளுடனும் இணைந்து கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி, அதுவும் குறிப்பாக திருவோணமலை மாவட்டத்தை மையப்படுத்தி தன்னுடைய அரசியல் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் என்பிபி சார்பில் தேர்தலிலும் நின்றிருக்கிறார் என்பது நான் அறிந்த தகவல். திரு ஹேமச்சந்திரா அவர்கள் தன்னை பற்றிய சிறு அறிமுகத்துடன் இன்றைய 2024ஆம் ஆண்டு இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கையினுடைய வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவமான ஒரு தேர்தலாக இருக்கின்றபடியாலும் அது 2022ஆம் ஆண்டு அறகலைய போராட்டத்தின் பின்னால் இலங்கையினுடைய அரசியல் சமூக தளத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தின் வெளிப்பாடாக வருகின்ற முதலாவது தேர்தலாகவும், இலங்கையை ஆட்சி செய்த மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினரிடமிருந்து பதவி நிலை மாற்றப்பட்டு ரணில் விக்ரமசிங்க ஒரு 2 வருட கால ஒரு இடைநிரப்பு ஜனாதிபதியாக கடமையாற்றி இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மிகவும் சீர்குலைந்த நிலையிலே இருந்து மீட்டெடுத்து ஒரு மாபெரும் சேவையை செய்ததாக சொல்லி அவர் இந்த தேர்தலிலே தன்னால் கடந்த காலத்தில் 3 முறை அவர் ஜனாதிபதி தேர்தல்கள் போட்டியிட்டும் ஜனாதிபதியாக மக்களின் வாக்குகளால் வர முடியாமல் இறுதியில் சாதாரண பொது தேர்தலில் கூட வென்று பாராளுமன்றம் செல்ல முடியாது இருந்த அவர் பாராளுமன்ற முறைக்குள் இருந்த ஒரு குரோனிக் ஆன எங்களுடைய அரசியல் யாப்பு நிலைமையை பாவித்து அதற்கூடாக அவர் ஒரு இடைக்கால ஜனாதிபதியாக வந்து இந்த பொருளாதாரத்தை தான் தூக்கி நிறுத்தி விட்டேன் என்றும், தன்னை அடுத்த முறை மக்கள் வாக்கு கொடுத்து தன்னை தேர்ந்தெடுத்தால் அடுத்த 15-20 வருடத்திற்குள் இலங்கையை பொருளாதார ரீதியாக நிமித்திவிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டு அந்த போட்டியிலே இறங்கி இருக்கிறார். அவருக்கு நேர் எதிரான போட்டியாக அரசியல் கொள்கைகள், நாட்டில் சிஸ்டம் சேஞ்ச் மற்றும் ஊழல் போன்ற இன்னொரு விடயங்களை முன்வைத்தும் நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் சூழலே மாற்றப்படாமல் இந்த நாடு மீண்டும் கட்டி எழுப்பப்பட முடியாத ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி அது நகர்த்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் என்பிபி தலைமையில் அன்ரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அபேட்சகராக வேட்பாளராக போட்டியிடுகிறார். என்பிபியினுடைய பிரதிநிதித்துவம் என்பது இன்று பரவலாக ஒரு பெரிய அரசியல் ஒரு கலைபரத்தை இலங்கையினுடைய அரசியல் சூழலில் ஏற்படுத்தி இருக்கிற காரணம், ஜேவிபி தலைமையிலான என்பிபியினுடைய வாக்கு 3 வீதங்கள் தான் கடந்த தேர்தலிலும் இருந்திருக்கிறது என்பதுதான். அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 மட்டுமே இருக்கிறார்கள். இவர்கள் எவ்வாறு 50.1% வாக்குகளை பெற்று தங்களுடைய ஜனாதிபதி அதிகாரத்தை கைப்பற்றி எந்த வகையில் இவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி கொள்ளப் போகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இலங்கை அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியல், இந்திய உபகண்ட அரசியல், சர்வதேச அரசியல், மேற்கத்திய சக்திகள் எல்லோரும் மிகவும் கவனமாக இலங்கையினுடைய பூகோள அரசியல் முக்கியத்துவத்தின் கருதி இந்த தேர்தலை மிக உன்னிப்பாக கவனிக்கிற ஒரு தேர்தலாக இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். அந்த அடிப்படையிலே இலங்கையினுடைய பிரச்சனையிலே மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய பிரதேசமாக யாழ்ப்பாணம் தான் அந்த இலங்கையினுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமான அரசியலின் மையமாக இருந்தாலும் கூட இந்த இனப்பிரச்சனையினுடைய இந்த பூகோள அரசியல் என்பது கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டுதான் இருந்திருக்கிறது. இந்த கிழக்கு மாகாணத்திற்கூடாகத்தான் இந்த தேசம், தமிழர்கள் வாழுகின்ற பாரம்பரிய பிரதேசம், அந்த பாரம்பரிய பிரதேசத்தை துண்டாடுதல் அல்லது அதற்கான அச்சுறுத்தல் போன்ற பல்வேறு விடயங்கள் கிழக்கை மையமாக
தான் தேர்தல் இலங்கையிலே அரசியலிலே பேசப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே கிழக்கு மாகாணத்தில் இனக்கலவரங்கள், இன மோதல், இன முரண்பாடுகளை மிக மிக தெளிவாக, துல்லியமாக, அம்முனமாக கண்டு திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருக்கின்ற தோழர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் இன்றைய இந்த கலந்துரையாடலில் மிக பொருத்தமான ஒரு பேச்சாளராக நாங்கள் அமைப்பும் V2 Change என்கின்ற அமைப்பும் கருதுகிறபடியால் நாங்கள் அவரை இன்று அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் திரு அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை பற்றியும் ஒரு அறிமுகத்தை செய்து கொண்டு இந்த தேர்தலிலே முக்கியமாக இந்த NPP தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் உள்ளடக்கத்தையும் கை கொண்டு இன்று இந்த வரப்போகின்ற தேர்தலில் ஏன் தமிழ் பேசும் மக்கள், வடக்கு கிழக்கு வாழ்கின்ற தமிழ் மக்கள், கிழக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற இஸ்லாமிய மக்கள், மலேகத்தில் வாழ்கின்ற மலேக தமிழ் மக்கள் ஏன் இந்த NPP என்பதற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதும், NPP-யினுடைய வெற்றி இலங்கையினுடைய அரசியல் எத்தகைய தாக்கத்தையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்துரையை வழங்குவார். குறிப்பாக நாங்கள் பார்த்த முடிச்சோனால் இப்ப NPP இல்லாட்டி மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பாக மக்களுக்கு பல்வேறு தரப்பட்ட சர்ச்சைகள், பல்வேறு தரப்பட்ட கேள்விகள், பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் பரவலாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, இப்ப ஏனைய கட்சிகளை பொறுத்தவரையில அவங்களுக்கு ஒரு அவங்களோட கொள்கைகளை வெளியில சொல்றதுக்காக பல்வேறு தரப்பட்ட அவங்க கூட்டணியில வகிக்கிற ஒவ்வொரு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் இருப்பாங்களா. அப்ப ஒவ்வொரு தேர்தல் கால பகுதியிலையும் ஒவ்வொரு டாபிக்கை வச்சுக்கணும் அவங்க மக்கள் மத்தியில வருவாங்க. அதில் NPP-யை பொறுத்த வரையில நாங்கள் நம்புறோம், நேரடியாக நாங்கள் மக்களோட போய் சேர்ந்து மக்களோட பேசி மக்களுக்கு சில பல தெரிவூட்டுகளை மேற்கொண்டு நேரடியாக இந்த ஒரு தேசிய நீரோட்டத்தோடு மக்களை இணைச்சு கொள்ளணும்னு சொல்ற ஒரு அடிப்படையான ஒரு வேண்டுகோள் ரீதியில தான் நாங்கள் அரசியல் நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு போறோம். இப்ப அந்த அடிப்படையில நாங்கள் பார்த்து முடிச்சோம். ஒன்று, நான் என்ன பத்தின ஒரு சின்ன அறிமுகம் ஒன்று தான். என் பேர் அருண் ஹேமச்சந்திரா. நான் திருவண்ணாமலையை தான் பிறப்புடமாக கொண்டான். குறிப்பாக இந்த இடைநில பாடசாலை கல்வி வரையும் நான் திருவண்ணாமலையில் நான் கல்வி புரிஞ்சினான். அதுக்கு பிறகு கண்டியில நான் ஒரு குறிப்பிட்ட காலம் 8 வருஷம் நான் இந்த A-level வரைக்கும் நான் படிக்கிறேன். அதுக்கு பிறகு நான் வெளிநாடு ஒன்றில் நான் இந்த உயர்கல்வியை நான் குறிப்பாக தெரியும், இந்த இலங்கையிட ஒரு சம்பிரதாய அரசியல் ஒரு மாற்றம் ஒன்று வரணும். அது போன்ற எங்களை மாதிரி இளைஞர்கள் ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் நாங்கள் யோசிக்கணும் என்று சொல்ற ரீதியில நாங்கள் பல்வேறு தரப்பட்ட செயற்பாடு நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டோம். குறிப்பாக தெரியும், இந்த சம்பூர் காணி பிரச்சனைகள் அந்த காலப்பகுதியில் ஒரு பிரபலியமான ஒரு முக்கியமான பிரச்சனையா இருந்து அந்த காலப்பகுதி. உங்களுக்கு தெரியும், அந்த மக்கள் இல்லாத காலப்பகுதியில ஒரு சூனிய பிரதேசமாக கருத்துல கொண்ட அந்த காணிகள்ல அனல் மின் நிலைய அந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்க இருந்த அந்த காலப்பகுதியில தான் நாங்கள் பல்வேறு தரப்பட்ட நபர்கள்ட்ட, பல்வேறு தரப்பட்ட கட்சிகள்கிட்ட, பல்வேறு தரப்பட்ட அமைப்புகள்கிட்ட நாங்கள் உதவிகளுக்கு இருக்கிறோம். ஆனாலும் அந்த டைம்ல மக்கள் விடுதலை முன்னணியை தவிர யாரும் முன் இந்த விஷயத்தை ஹெல்ப் பண்றதுக்கு முன்னுக்கு வர. அந்த குறிப்பா 2015ஆம் ஆண்டுல இருந்து நான் என்ன மக்கள் விடுதலை முன்னணியில ஒரு முழுநேர அங்கத்தை நினைச்சு கொண்டு நான் வேலை செய்யறேன். அதோட குறிப்பா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2016ஆம் ஆண்டுல இருந்து நான் எங்களோட இளைஞர் அமைப்போட தேசிய குழு அங்கத்தவரா நான் வாரேன். அதுக்கு பிறகு 2017-18 கால பகுதியில் திருகோணமலை மாவட்டத்துல தலைவரா நான் மக்கள் விடுதலை முன்னணி தலைவரா நான் வாரேன். அதோட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2021ஆம் ஆண்டுல இருந்து தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கிறதன் பின்னர் அதன் முதலாவது தேசிய நிறைவேற்று குழு என்ற குழு நியமிக்கப்படுற காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் தேசிய மக்கள் சக்தியிட தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினராகவும் நான் இருக்கேன். உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கை போய்கொண்டிருக்கிற பாதை கொஞ்சம் இல்லை சரியான வகையில் இது பிள்ளையாத்தான் இருக்கு. இதுல ஒரு மாற்றம் ஒன்று வரும். குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இடதுசாரி போக்க கொண்ட, இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னால் ஒரு முற்போக்கு ரீதியான அரசியல் மாற்றம் என்று சொல்றது எங்களுக்கு கட்டாயம் தேவை. சோ அதற்கான சரியான தலைமைகளை வழங்கக்கூடிய அமைப்பாக NPP விளங்கி கொண்டிருக்கு. மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள், இந்த உரையாடல் இந்த டிஸ்கஷன் நாங்கள் ஒரு பேட்டர்ன்ல போக்குல உங்களுக்கு சில பல விடயங்கள் தொடர்பாக தெளிவின்மைகள் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கான தெளிவுகளை மேற்படுத்துறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் நேரடியாக நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று சொல்றோம். என்ன காரணத்திற்காக
இப்ப நீங்கள் என்பிபியை பிரதிநிதித்துவப்படுத்துறீங்கள் அந்த மாவட்டத்தில் என்பிபியோட மிக முக்கியமான நபராக பணியாற்றுறதுல சிறுபான்மை மக்கள்கிட்ட இருந்து இப்பொழுது உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிறுத்தி இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் சம்பந்தமான நம்பிக்கை இனத்தையும் கடந்த கால அரசியல் நம்பிக்கை இனங்களை உறுதிப்படுத்துவதற்காக தங்களுடைய ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்காகவும் அதேவேளை தமிழ் மக்கள் ஐக்கியமாக ஒரு விடயத்தை உலகிற்கும் காட்ட வேண்டும், இந்த நாட்டுக்கும் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பொது வேட்பாளரை அவர்கள் நிறுத்தியிருக்கிறார். அதே நேரம் மறுபுறமாக உங்களுக்கு தெரியும் தென்னிலங்கையிலே 3 முக்கியமான போட்டியாளர்கள் வந்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக். இப்ப 4வதாக இந்த பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது இலங்கையில் வாழ்கின்ற எல்லா தமிழ் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சொல்லலாம். ஏன் தமிழ் மக்கள் என்பிபி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கு தான் வாக்கு போட வேண்டும் என்று நீங்கள் கருதுவீர்கள்? அதுக்கான உங்களுடைய தர்க்க நியாயங்கள் என்னன்றதை நீங்கள் உங்களுடைய நிலப்பாட்டிலிருந்து சொல்லுங்களா? இந்த முறை தேர்தல் களம் சற்று நீங்க சொன்னது போன்ற ஒரு சம்பிரதாயமான தேர்தல் களமா இல்லாமல் இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட இதுவரைக்கும் இலங்கையர் வரலாற்றில் இடம்பெறாத ஒரு தேர்தல் களமாட்டான் இந்த தேர்தல் களம் இருக்கு. சோ நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால் ஒன்று இந்த நாட்டுல உள்ள மக்களுக்கு இடையே ஒரு சம உரிமை, சம அந்தஸ்து, மொழி ரீதியான ஒரு ஒரு புரிந்துணர்வு, சம அந்தஸ்து தன்மையை நாங்கள் பார்த்தோம். அது இல்லாம நாட்டு ரீதியில எங்களுக்கு முன்னோக்கி போக முடியாது. இதுல சிலருக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம். இப்ப சிலர் ஒரு தமிழ் தேசியவாதம் என்று சொல்ற விஷயத்த மையப்படுத்தி அரசியல் செஞ்சு கொண்டிருக்கோக்குள்ள நாங்க சொல்ற விஷயம் ஒரு மாற்று கருத்தா இருக்கலாம். இதுவரை காலமும் தென்னிலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தின அரசியல் தலைமைகளால் ஏமாற்றப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். இப்படி பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனால் இப்போ ஒரு பயணத்தை நாங்க போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு டெஸ்டினேஷன், அதாவது நாங்கள் அடைய வேண்டிய இலக்குன்னு சொல்லி ஒன்று, அந்த இலக்கை அடையிறதுக்கு நாங்கள் பல்வேறு தரப்பட்ட திசைகள்ல பல்வேறு தரப்பட்ட பயணங்களை நாங்கள் மேற்கொள்ளும். அதுல மாற்று கருத்து இல்லை. இதுல சில ஆக்கள் சொல்லலாம் இது ஒரு சமஷ்டி ரீதியான தீர்வு தான் முன்வைக்கப்படணும், சில ஆக்கள் சொல்லாமல் இல்லை இது ஒரு மாகாண சபைகள் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் கூட்டப்படணும், அப்படி இப்படின்னு பல்வேறு தரப்பட்ட தர்க்கங்கள், பல்வேறு தரப்பட்ட வாதங்கள், பிரதிவாதங்கள் இருக்கு. ஆனால் நாங்க நம்புறோம் இந்த நாட்டை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய ஒரு நாடு, இது ஒரு சிங்க நாடு. இந்த நாட்டை பொறுத்தவரையில இங்க சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள் சொல்லி 3 பிரதான இனங்கள் வசிக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரே மொழியை பேசுகிற 2 இனங்கள் நாங்கள் பரவலாக இந்த நாட்டுல எல்லா பகுதியிலையும், குறிப்பாக எல்லா மாவட்டங்களையும் நாங்கள் வசிக்கிறோம். அதுலயும் தமிழ் மக்கள் என்று சொல்லி நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு கிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்துற வடக்கு கிழக்கு மக்களாக இருக்கலாம், குடும்ப பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு வேற நீச்சு ஒன்று, ஒரு இனக்குழுமமா தான் அவங்களாம் ஒரே மொழியை பேசினாலும் அவங்களோட வரலாறு, அவங்களோட இதுகள் கொஞ்சம் வித்தியாசப்படுது. மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற மலையக மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம். இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் முன்வைக்கிற தீர்வு நிச்சயமாக இந்த எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லாருக்கும் பிரியோசனமா, அதாவது நிரந்தர தீர்வா இருக்கணும். அந்த நிரந்தர தீர்வா இருக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஒரு புதிய ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் நாங்கள் சொல்லுவோம். அதாவது இதுவரை காலமும் இலங்கை வரலாற்றில இல்லாத மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு இப்ப வர்றதுக்கான எத்தனிப்புகள், வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் பல மடங்குகள் காணப்பட்டு கொண்டு. ஆகவே நாங்கள் என்னதை யோசிக்கிறோம்னு சொன்னால் என்பிபி மூலமாக, தேசிய மக்கள் சக்தி மூலமாக இந்த நாட்டுல பரவலாக பெரும்பான்மை மக்கள் இல்ல, பெரும்பான்மையான அனைத்து மக்களும் முகம் கொடுக்கிற, குறிப்பாக இந்த இனப்பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு எங்களுக்கு முன்வைக்க இயலும் என்று சொல்ற விஷயத்தை நாங்கள் மிகவும் உறுதியாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே இதுல இருந்துதான் என்பிபி மற்ற கட்சிகளோடு, மற்ற அமைப்புகளோடு வித்தியாசப்படுது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலத்துல இப்ப சஜித் பிரேமதாசனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் அவர் 13வது திருத்த சட்டத்தை முழுமையா அமுல்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார். அவரும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு போறார். தமிழ் மக்கள் அவருக்கும் பெரும்பாலான வாக்குகளை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரணிலுக்கும் வாக்குகள் இருக்கும். யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் தனக்குத்தான் வாக்களிப்பார் என்று ரணிலும் கடந்த 6 மாதத்திற்குள் எத்தனை தடவை அவர் வடக்கு கிழக்குக்கு போனார் என்பதெல்லாம் தெரியும். இப்ப இந்த 2 பேரை ஏன் தமிழ் மக்கள் தவிர்க்க வேண்டும்? அவர்கள் 2 பேர் தான் பிரதான போட்டியாளர்கள். நாங்கள் பொது வேட்பாளரை இன்னொரு புறம் வைப்போம். பொது வேட்பாளருக்கு அந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு வேறு விதமான கருத்தும் பார்வை போக்கும் இருக்கின்றது. அவர்கள் அனுராவுக்கு எதிர்த்து வாக்களிக்க என்று சொல்லாவிட்டாலும் பொது வேட்பாளரை வேறொரு கோணத்திலிருந்து அணுகி வாக்களிங்கள் என்றுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய தரப்பிலிருந்து ஏன்
ரணில், சஜித் இந்த இருவரையும் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிறுபான்மை மக்கள், மலையகத்து தமிழ் மக்கள் ஏன் அவர்களுக்கு வாக்களிப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை நீங்கள் எப்படி வைப்பீர்? என்ன சொன்னால் ரணில் விக்ரமசிங்க பொறுத்தவரையில் இப்ப ரணிலுக்கும் சஜித்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்ப சஜித்தை பொறுத்தவரையில சஜித் முன்வைக்கிற வாதம் பிரேமதாச பார்ட் 2 அவர் சொல்றாரு. அதோட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சஜித்னு சொல்ற நபர் அரசியலுக்கு புதிய நபரும் இல்லை. அவரும் அமைச்சு பதவிகளை வகித்தவரால் தான். அவரும் இந்த அரசியல்ல குறிப்பாக பாராளுமன்ற அரசியல்ல கடந்த 24 வருஷம் இருக்கிறால். ஆகவே பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் அவரும் ஒரு பங்காளியா தான் இருந்திருக்கு. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுல ரணில் விக்ரமசிங்க நாங்கள் ஆரம்பிச்சோம்னு சொன்னோம். ரணில் விக்ரமசிங்க எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையாக கையாளுறதுக்கான தகமை இல்லாதவர். அது 77ஆம் ஆண்டுல எங்களுக்கு தெரியும். அவரது அந்த அரசியல் பிரவேசத்திலிருந்து அவர் பாராளுமன்ற அரசியல் பிரவேசத்தில் அவரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக ஒரு 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 சிஸ்டத்தை கொண்டு நடத்துறதுக்காக, இல்லாட்டிக்கு அவங்க பின்பற்ற சிஸ்டம் விழாம இருக்கணும் என்று சொல்றதுக்காக எந்த ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும், எந்த ஒரு எல்லை வரைக்கும் அவர் போய் அதை காப்பாற்றக்கூடியவரா. எங்களுக்கு வடிவா தெரியும் என்னன்னு சொன்னால் இந்த இலங்கை வரலாற்றுல முதல் முறையாக போலீஸுக்கு லீவு கொடுத்து, பேப்பர் காட்டிங்க நான் இன்றைக்கு நான் பார்த்து போட்டோ எடுத்து வச்சினான். போலீஸுக்கு லீவு கொடுத்து கலவரம் ஒன்று தூண்டி விடப்படுது 77ஆம் ஆண்டு. அதிலேயும் ஒரு பங்காளியா தான் இருக்கிறார் ரணில். 81ஆம் ஆண்டு நூலக எரிப்பா இருக்கு. 82ஆம் ஆண்டு இந்த ஜனநாயக விரோத போக்குகளை தெரியும். இந்த சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று மூலமாக பாராளுமன்றத்தில அந்த காலப்பகுதி கூட்டி வைக்கப்படும். இதன் மூலமாக மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட மாற்று சக்தி எவ்வாறாக்களும் இருக்கலாம். அவங்களோட அரசியல் பிரவேசம் தடுக்கப்படும். அப்படி நடந்திருக்கும் சொன்னாலும் இன்னைக்கு நாங்கள் பல்வேறு தரப்பட்ட சம்பவங்களை தவிர்த்திருக்கு. 83ஆம் ஆண்டு கலவரம், அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும் யுத்த நிறுத்த கால பகுதியில் இடம்பெற்ற பல்வேறு தரப்பட்ட விஷயம். அதுக்கப்புறம் இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இப்ப அண்மை காலமாக ரணில் தலைமைக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கிற விடயங்கள், அதாவது இப்ப ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு ஒரு பாடுபட்டவர் சொல்ற விஷயம். இப்படி பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் மூலமாக ரணில் விக்ரமசிங்க சொல்ற ஒரு நபர் ஒரு நம்பிக்கை பொருத்தம் இல்லாத நபர்ன்றதை அவர் வெளிக்காட்டி கொண்டுதான். குறிப்பா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்ப சஜித் பிரேமதாச மக்களுக்கு பெருசான ஒரு பெரிய ஒரு அனுபவம் ஒன்று இல்லாட்டிக்கும் ஒரு சில சம்பவங்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஒன்று சொன்னால் இவர் கலாச்சார அபிவிருத்தி அமைச்சரா இல்லாட்டி கலாச்சார விடயங்கள் தொடர்பான அமைச்சரா இருந்தவர் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்துல காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில தான் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்துல பல்வேறு தரப்பட்ட கெடுபிடிகள், பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள், குறிப்பாக வடகிழக்கு மாவட்டத்துல மாகாணங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு தரப்பட்ட குடியேற்றங்கள், பல்வேறு தரப்பட்ட காணி பறிபோகுதல் போன்ற விடயங்களுக்கு இவர் நான் சொல்ல மாட்டேன் இவர் நேரடியா நின்று உதவி செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொல்ல இல்லை. நான் அப்படி ஒரு அலிகேஷனை வைக்க. ஆனாலும் இவர் அமைச்சர்ன்ற ரீதியில தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இவர் உன்னைக்கும் ஒரு மினிஸ்டர், உங்களுக்கு படிவா தெரியும். அந்த டைம்ல தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் தொடர்பான பல்வேறு தரப்பட்ட மோசடிகள், பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் மக்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டு அதுக்கு கூடியவரோட உறுதியான தீர்மானம் எடுத்து மக்களுக்கு நிரந்தரமான தீர்வை முன்வைக்க சொல்லி யோசிச்சிருவாள். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும் தேர்தல் முடிஞ்சோனையும், போன ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சோனையும் காட்டுக்குள்ள போய் ஒழிச்சிருந்தார். அவர் ஒரு 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 உறுதியான ஒரு தலைவராக, உறுதியாக அவர் நம்புற கொள்கைக்காக எந்த நிபந்தனையும் இல்லாம போராடக்கூடிய ஒரு ஆள் என்று நாங்க சொல்ல போறது. ஆகவே இந்த அடிப்படையில நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால் இவங்க 2 பேரும் ஒவ்வொரு முறை தேர்தல் வரைக்குள்ள போலி வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதை நிறைவேற்றதுக்கான பல்வேறு தரப்பட்ட சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு இருந்தாலும் திருப்பி அடுத்த தேர்தல் வரந்தனைக்கும் அது அப்படியே ஒத்தி வைக்கப்படுகிறது. பல்வேறு தரப்பட்ட நபர்களை திருப்திப்படுத்துறதுலே போகுது. மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா சொல்றது, இதுல நாங்கள் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு 2 அதாவது முட்டோடு இருந்த மிகவும் முக்கியமான பிரமுகர்கள்ல பெரும்பான்மையான ஆக்கள் இன்றைக்கு ரணிலோடு இவங்க எல்லாம் கடந்த கால பகுதியில் இலங்கையில பல்வேறு தரப்பட்ட இஸ்லாமிய விரோத அரசியலை மேற்கொண்டார்கள். இடவாதத்தை தான் இவங்க அரசியல மூலக்கூறா கொண்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு சஜித் பிரேமதாச நிற்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு தொகுதி இன்னைக்கு சந்திக்கிற ரணபக்கையா இருக்கலாம், அவரை மாதிரி நிறைய பேர். இப்ப ஜெயஸ்ரீ ஜெயசேகரின் குற்றச்சாட்டு இருக்குது, தெலுங்கு சுமதி பாலையா இருக்கலாம். இப்படி பல்வேறு தரப்பட்ட நபர்களை உள்வாங்கி எந்த ரீதியிலையும் அரசியல் செஞ்சா காணும், எனக்கு எப்படி சரி யார் சரி எங்களுக்கு ஆதரவு தந்தா காணும், உங்களுக்கு அந்த வாக்குகள் மட்டும் காணும், அவங்க அந்த ஆதரவு மட்டும் காணும் இவங்களை யோசிச்சு கொண்டிருக்காங்களே தவிர உண்மைக்கு நிரந்தரமான ஒரு 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 பெர்மனன்ட் சொல்யூஷன் இவங்க கொடுக்கறதுக்கு தயாரில்லை. 2 பேரும் தயாரில்லை. ஆகவே இது இனப்பிரச்சனை மாத்திரமல்ல,
இனப்பிரச்சனை எங்களுக்கு தெரியும், இலங்கையில பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முக்கியமான பிரச்சனை. இனப்பிரச்சனை மாத்திரமல்ல, இவங்கள் பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், பல்வேறு தரப்பட்ட இன்றைக்கு இந்த குறிப்பா நாங்கள் பார்த்தோம்னால் இந்த நாட்டில் இன்றைக்கு இருக்கிற மிகவும் முக்கியமான பிரச்சனை இந்த அரசியல் கலாச்சாரம் தொடர்பான பிரச்சனை. இது எதுக்கும் இவங்கள்ட்ட நிரந்தரமான தீர்வுகள் இல்ல. ஆகவே நாங்கள் ஒரு 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 வேறொரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு பார்த்தோன்னு நாங்கள் போக வேண்டிய கடமையில நாங்கள் இருக்கோம். உங்களுடைய வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்கா எவ்வகையில வேறுபட்டிருக்கிறார்? அவருடைய அரசியல் மைல்கல்களை, சாதனைகளா நீங்க எப்படி சொல்லுவீங்க? இரண்டாவது, இலங்கையினுடைய அரசியலில் இந்த இனவாத அரசியல் அல்லது சிங்கள பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்துகின்ற வகையிலான அரசியல் கோஷங்களையும், அதே நேரம் இலங்கையினுடைய அரசியலில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்திய பௌத்த மகா சங்கத்தினுடைய ஆளுமை, சவால், இவற்றை மேவி அவர்களால் அரசியல் செய்ய முடியுமா? அதற்கான சமிஞ்சைகளை நீங்கள் எப்படி இனங்கண்டிருக்கிறீர்கள்? அதை செய்வதற்கு என்பிபி அல்லது ஜேவிபி போன்ற இந்த கட்டமைப்புக்குள் இருக்கின்ற பலங்கள், பலவீனங்கள், சவால்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் எப்படி அந்த நம்பிக்கையை ஒரு சாதாரண வாக்காளனுக்கு உங்களால் கொடுக்க முடியும், குறிப்பாக தமிழ், முஸ்லிம், மலையக மக்களுக்கு? அனுரகுமார திசாநாயக்க தோழர் வரலாற்று ரீதியாக அவர் வந்திருக்கிறார். ஒன்று, கரைப்படியாத கரங்கள், அவர் எந்த வகையிலே ஊழல் மோசடிகளுக்கு சம்பந்தம் இல்லாதா, அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, எங்களுக்கு தெரியும். அது நான் பெரிய ஒரு விவரமா நான் எடுத்து சொல்ல தேவையில்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவரது அனுபவம் தொடர்பாக அவர் அந்த குறுகிய காலத்துக்குள்ள அவர் 14 மாதங்கள் அவர் அமைச்சு பதவி வகித்த கால பகுதியில் அவர் பல்வேறு தரப்பட்ட சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அமைச்சர் அவர் விவசாயம், கால்நடை, காணி, அது போன்று நீர்ப்பாசனம் உள்ளிட்ட அமைச்சுகளுக்கு பொறுப்பா இருக்கிறார். அந்த காலப்பகுதியில் அவரால் செய்யக்கூடிய மேக்சிமம், அதாவது ஒரு ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத ஒரு நேர்மையான ஒரு அமைச்சு பதவியை வகிச்சிருக்கிறார். இதெல்லாம் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்ல, இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று, இந்த 2 நபர்களோடு, ரணிலா இருக்கலாம், இல்லாட்டி சஜித்தா இருக்கலாம், இந்த 2 நபர்களோடு இன்றைக்கு பங்கு போட்டுக்கொண்டு இன்றைக்கு பங்காளியாக இருக்கிற இந்த அரசியல் தலைமைகள்ல அதிபெரும்பான்மையான ஆட்கள் எங்களையும் அணுகி இருந்தவங்க எங்களோடையும் பேச ஆனால் அந்த நேரத்துல நாங்கள் தெளிவா சொல்லியிருந்தோம், இதுவரை காலம் இந்த அரசியல் சீர்கேட்டுக்கு காரணமாக இருந்த, இல்லாட்டிக்கு பங்காளியாக இருந்த உங்களை மாதிரி ஆட்களை நாங்கள் எங்களோட அரசியல் பயணத்தில் நாங்கள் சேர்த்து கொள்ள போறதும் இல்லை. குறிப்பாக கடந்த கால பகுதியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த யாரகலை என்று சொன்னீங்களோ மக்கள் போராட்டம், அந்த மக்கள் போராட்ட கால பகுதியில கோட்டா கோஹோம்னு சொல்லி மட்டும் மக்கள் சொல்லி, கோட்டா கோஹோம்னு சொல்றது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லோகன் அவங்க பாவிச்சதுக்கு அவங்க இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருந்தவங்க. ஊழல், மோசடி, வீண்பிரயம், புலையான அரசியல் கலாச்சாரம், புலையான பொருளாதார கொள்கை, இனவாதம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட விஷயங்களுக்கு எதிராகவும் அந்த மக்கள் போராட்டத்துல மிகவும் ஒரு பரவலான, மிக முக்கியமான பேசு பொருளாக இருந்தது. சோ அந்த வேலையில இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த போராட்டம் முற்றுப்புற இல்லை. இப்ப எங்கட நோக்கம் என்னன்னு சொன்னால், நாங்கள் அந்த காலப்பகுதியில் நாங்கள் பார்த்தது பாராளுமன்றத்தை கலைக்கிற வரைக்கும் நாங்கள் கொண்டு போகலாம்னு சொல்லி நாங்கள் யோசிச்சினாங்க. ஆனால் அது சில பல சதிகளால, சில பல சிக்கலால அது இல்லாம போகும். ஆகவே நாங்கள் நம்புறோம் அந்த போராட்டம் முற்றுப்பெறணும்னு சொன்னோம், அது ஒரு நிறைவை அடையணும்னு சொன்னார், அது வெற்றிகரமான ஒரு நிறைவை அடையணும்னு சொன்னால் நிச்சயமாக அந்த எதிர்பார்த்த பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் நிறைவேற்றப்படும். அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு அது சஜித் பிரேமதாசவோ ரணில் விக்ரமசிங்கவோ அதை நிறைவேற்றத்துக்கு பொருத்தம் இல்லாத. சஜித்தை பொறுத்தவரையில சஜித் தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட ஊழல்கள் இருக்கு. அவர் மத்திய கலாச்சார இந்த அறக்கட்டளையில் அவர் ஊழல் ஒன்று புகழில அதோட நாங்க பார்த்து வீட்டு திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட புலியான நகர்வுகள் தொடர்பாக பேசப்பட்டது. பல்வேறு தரப்பட்ட ஊழல்வாதிகளை அவர் சேர்த்துக் கொண்டிருக்கிறார், பல்வேறு தரப்பட்ட இனவாதிகளையும் சேர்த்துக் கொண்டாந்து இருப்பேன். நான் கேட்கிறேன், சாதாரண கம்பிகர் ரணவக மாதிரி ஒரு நபரை வச்சுக்கொண்டு எந்த ரீதியில இவர் ஒரு இனவாதம் இல்லாத ஆட்சியை இவரால் கட்டியெழுப்பியல், அதிலேயே சிக்கல் இருக்கு. ரணில் விக்ரமசிங்கம் இதுக்கு ஒரு விதிவிலக்கான நபர் இல்லை. ரணில் விக்ரமசிங்க அந்த அந்த குழுவையோ இல்லாட்டி அவர் இன்றைக்கு அவர் சுயேட்சை வேட்பாளர் சொல்லி வந்திருக்கார். இன்றைக்கு அவரை சார்ந்த அந்த நபர்கள் நாங்கள் பார்த்தாலும் அவர்களும் இப்படிப்பட்ட ஆக்கள்லாம். சோ அதுல நாங்கள் மிகவும் தெளிவாக நாங்கள் எங்களோட தெரிவு இன்றைக்கு மிகவும் தெளிவாக ஒரு சிறப்பான தெரிவாக இருக்கு. நாங்கள் யார் யாரோடு நாங்கள் அரசியல் செய்யணும்னு சொல்ற விடயம் தொடர்பாகவும் நாங்கள் மிகவும் தெளிவாக நாங்கள் இருக்கிறோம்.
இந்த சமூகத்தை பொறுத்தவரையில வந்து இவ்வளவு காலமும் சீரழிச்ச அரசியல்வாதிகளை விட உண்மைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வந்து உண்மைக்கு நல்ல எண்ணத்தோட வேலை செய்யக்கூடிய பல்வேறு தரப்பட்ட பிரமுகர்கள், பல்வேறு தரப்பட்ட அமைப்புகள், பல்வேறு தரப்பட்ட நபர்கள் இருக்கு. நாங்கள் எல்லாரையும் உள்வாங்கி கொண்டு இன்றைக்கு ஒரு பெரிய விருட்சமா பெரிய ஒரு அமைப்பாண்டு தேசிய மக்கள் சக்தி மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்ப நாங்கள் நம்புறோம் ஒரு புதியதோர் மாற்றத்தை வழங்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர், இந்த 39 வேட்பாளர் 38 பேர் இப்போ ஒரு ஆள் திறந்துட்டார், 38 வேட்பாளர்கள் தான் இன்றைக்கு இந்த புதியதோர் மாற்றத்தை வழங்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் அன்று திசாநாயக்கர் சொல்லி தான் நாங்கள் தெளிவாக அவர் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அப்ப இது அவர் பிரயோக ரீதியாக அவர் அதை வந்து ஒப்பு வச்சிருக்கிறார். அவர் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு பல்வேறு தரப்பட்ட மக்கள் திரள் மக்கள் அணியோன்னு இன்றைக்கு அவருக்கு பின்னால்தான் நிற்கிது. அது மாத்திரமல்ல, நீங்கள் கேட்ட மாதிரி இந்த 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 பௌத்த மேலாதிக்கத்தை நாங்க எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம்னு சொல்ற விஷயமோ அது உண்மைதான். என்னன்னு சொன்னால் வந்து இதுவரை காலமும் இந்த அரசியல் தலைமைகள் தங்கட மோசடிகளை, தங்கட ஊழலை, தங்கட பிள்ளையான விடயங்களை மறைக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு மத ரீதியான நகர்வுகள் மூலமாகவும் மறைச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் உறுதியா சொல்றோம், நாங்கள் எக்காரணம் கொண்டும் எங்களோட அரசியலுக்காக நாங்கள் மதத்தை நாங்கள் பாவிக்க போறது. அப்ப நாங்கள் ஆட்சிக்கு வர டைம்ல இருந்து எங்களுக்கு சில பல விஷயங்களை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரையில அவங்க தங்கட மஹிந்த ராஜபக்சேயா இருக்கலாம், இப்ப வந்து நாங்கள் பார்த்தோம்னா இவ்வளவு காலமும் நாங்கள் காணாத ஒரு ரணில் விக்ரமசிங்கவை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அவர் கூடுதலா இப்ப பௌத்த ஸ்தலங்கள்ல தானே அவர் நிக்கிறார், அடிப்படுறார், நிறைய கூட்டங்கள், நிறைய சந்திப்புகளை மேற்கொள்றார். இப்ப மஹிந்தர் ஒரு கண்டினியூஷனை தானே வரும் போற. சஜித்தை பொறுத்த வரையிலும் அவருக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமும் இல்லை. அது நாங்கள் நம்புறோம், நாங்கள் மதத்தை வந்து அரசியலுக்காக நாங்கள் பாவிக்க போறோம். நாங்கள் நேர்மையான ரீதியில வந்து நாங்கள் பல்வேறு தரப்பட்ட மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எங்களோட கட்சி சார்ந்த தேசிய பிக்குகள் அமைப்புன்னு சொல்லி ஒன்று, நாங்கள் அந்த மக்கள் விடுதலை முன்னணியோட ஒன்றிணைந்த ஒரு அமைப்புகளை தெரியும். இலங்கை வந்து ஒரு பௌத்த பெரும்பான்மையை கொண்ட ஒரு நாடு என்று சொல்றபடியா வந்து பல்வேறு தரப்பட்ட மாற்றங்கள், பல்வேறு தரப்பட்ட தீர்வுகளை நாங்கள் முன்வைக்கக்குள்ள பல்வேறு தரப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அந்த மொழியில பேசக்கூடிய, அந்த கலாச்சாரத்தோட பேசக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு தேவை என்ற அடிப்படையில எங்களோட தேசிய பிக்குகள் முன்னணி இருக்குது. வந்து அவங்களோட உதவியோடையும் நாங்கள் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவை நாங்கள் இதுல பயப்படுத்திக் கொண்டும் இல்லை. நாங்கள் நேர்மையா நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மாற்றங்களுக்கு வந்து உருவாக்கி கொள்ளிலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. பொது வேட்பாளர் தொடர்பாக வருவதற்கு முன்னர் மதி லோகநாதன், நீங்க நிக்கிறீங்களா? நீங்க ஒரு கேள்வி இருப்பதாக போட்டிருந்தீங்க. எங்களுக்கு என்ன தேவைப்படுது என்றால், எப்படி நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட சொல்றீங்க, நீங்கள் போய் சொல்லலாம், நீங்கள் போய் சொல்லலாம் போலி வாக்குறுதி, உடனே உங்களுக்கு திரும்ப வரும் இதே போலி வாக்குறுதியை நீங்கள் என்ன இதென்ன மாட்டீங்க, நாங்கள் சத்தியம் செய்கிறோம் அல்லது நாங்கள் இதென்றம் அது பெருசா அங்க வாய்க்காது. இன கலவரம் என்று சொன்னீங்களா உங்களை திருப்பி நோக்கம் பெறும், நீங்களும் செய்யறீங்க இன கலவரம், வடக்கு கிழக்கு பிரச்சனைகள். அது நான் பாக்குறேன். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ரணில் செய்த எல்லாருக்கும் தெரியுமா? தெரியா? ஏன்னா தமிழ் மக்கள் அவ்வளவு ஓட் பண்ண விளைக்கிறோம், அதே மாதிரி ரணிலுக்கும் ஓட் பண்ண விளைக்கிறோம். எனக்கு பார்த்தா நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்றதை எப்படி நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்றீங்க. நாங்கள் யார், நாங்கள் இப்படி எங்கட வரலாறு என்ன, அதுல இருந்து நாங்கள் எப்படி மாறி இருக்கோம், அதால எப்படி உங்களுக்கு நாங்கள் உங்களோட சேர்ந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றது எப்படி நீங்கள் உங்களோட வேலை திட்டத்தை எப்படி நீங்கள் கொண்டு போனீங்க. எனக்கு அது கிளியர் இல்லை. அதால நீங்கள் தமிழ் மக்கள் இந்த ஓட்டை எடுக்கிறதுக்கு உங்களை சாத்தியம் குறைவாடுற மாதிரி தான் எனக்கு படுது. ஏன்னா நீங்கள் இப்போ சொல்ற இதே இப்படி நீங்க சொன்னதை பற்றி நீங்க சொன்னீங்கள் என்றால் உங்களுக்கு அதே தான் திரும்பி வரப்போகுது. நீங்கள் மட்டும் அதை செய்யலையா அல்லது நீங்கள் அதை எதன்னீங்களா? நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை சொல்றதால நீங்கள் இன்னும் பின்னடைவைத்தான் கொண்டு வர்றீங்க உங்களுக்கு. அதிலும் பார்க்க நீங்கள் என்ன என்பிபி இந்த வேலை திட்டம் என்ன, நாங்கள் இப்படி இருந்தனாங்க என்பிபி என்ற ஜேவிபி என்றதான் ஜனம் பார்க்குது. அப்ப இப்படி இருந்த நாங்கள் இப்படி செய்த நாங்கள் பிள்ளைகள் விட்டு நாங்கள் அல்லது சரியா செய்த நாங்கள் இதைத்தான் இதாண்ட போறோம் என்று சொல்லிக்கலதான் சனத்துக்கு வேற மாதிரி உங்களை ஓகே இவ சொல்லிக்கலாம். அப்படி என்ன வேலை திட்டத்தை நீங்கள் செய்யறீங்க, அது என்ன எப்படியா நீங்கள் அதை கொண்டு முன்னெடுக்கிறீங்க, அதுக்கு எங்கள்கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறீங்க, அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த கருத்துரையோடு உங்களுக்கு தெரியும், இந்த சிஸ்டம் சொல்றது வந்து இலங்கையில மாற்றப்படணும். அது எல்லா விதத்திலையும் ஒரு புறையோடி போகணும், எல்லா விதத்திலையும் வந்து ஒரு ஏமாற்றுகரமான, எல்லா விதத்திலையும் ஒரு சிக்கலான ஒரு சிஸ்டத்துக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல நான் மீண்டும் சொல்றேன் வந்து அதுல மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையா இன்றைக்கு வந்து மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த இனப்பிரச்சனையும் ஒரு முக்கியமான காரணியா இருக்கு.
இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து ஒன்று நாங்கள் எங்கட பாலிசியை சொல்லும் நாங்கள் நாங்க என்னத்தை செய்ய போறோம், என்னத்தை செய்யறோம், என்னத்தை நாங்கள் செய்ய எதிர்பார்க்கிறோம்னு சொல்ற விஷயத்தை சொல்லிடும். ஆனால் அது சில வேலையில வந்து மக்கள் எதிர்பார்க்கிற, அதாவது வந்து இப்ப இதாக்கள் சில ஆன்சரை வந்து சில பதில வந்து தங்களோட மைண்ட்ல வச்சுக்கொண்டு இந்த பதில் தான் சொல்லணும் யாரும் எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னா சில இதுல வந்து அந்த பதில் வராட்டிக்கு வந்து நான் சொல்றேன் அதுல மாற்றம் அடைய வேணாம். ஒரு 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 டெஸ்டினேஷன் ஒரு ஒரு இலக்கை நாங்கள் அடையிறதுக்கு பல்வேறு தரப்பட்ட பாதைகள்ல போகலும் நாங்கள் எங்கட பயில தான் நாங்கள் சொல்றோம். அதுல என்னன்னு சொன்னால் வந்து குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு தமிழ் அரசியலை பொறுத்தவரையில வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு கடந்த காலங்களாக வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல், குறிப்பாக ஆயுத போராட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட அரசியல். நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு முதல்ல வந்து அரசியல் ரீதியான போராட்டம், திருப்பியும் ஒரு அரசியல் ரீதியான போராட்டம் சொல்லி ஒரு நீண்ட ஒரு வரலாற்றை கொண்ட அரசியல் உண்டு. அப்ப இந்த இதுல இருந்து நாங்கள் ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியோட நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம்னு சொன்னால் அது உடனடியாக எங்களுக்கு வந்து சாத்தியமா இருக்க போறது இல்லை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். இதுக்காக வந்து நாங்கள் வேற அமைப்பு சொல்ற மாதிரி நாங்கள் போலி வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் இதுக்குள்ள இருந்து எவ்வளவு மேக்சிமம் மெஜாரிட்டியை நாங்கள் அக்செப்ட் பண்ண போறோம்னு சொல்ற அந்த நிலைக்கு வந்து நாங்கள் தள்ளப்பட போறது இல்லை. அதாவது ஒன்றுகளுக்கு தெரியும், நாங்கள் முன்வைக்கிற அரசியலும் தமிழ் மக்கள் இவ்வளவு காலமும் பேசிக் கொண்டிருக்கிற அரசியலுக்கு முடியல ஒரு கேப் ஒன்று நாங்க அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். அது வந்து நாங்கள் ஒரு எடுத்த வாக்குல வந்து இல்ல எடுத்த கவுட்டம்னு சொல்லி போட்டு நாங்கள் அவ்வளோத்தையும் எடுக்கவும் இல்லை. அதில் அன்றைக்கு வந்து வேற வேட்பாளர்கள் மாதிரி நாங்கள் உங்களுக்கு அதை தரவேற்றிப்பேன். இந்த ராஜபாக்சேயும் 13++ பத்தி சொன்னோம். அப்படி இருந்தும் வந்து இந்த விதமான ஒரு விஷயமும் பிராக்டிக்கலாக தென்னிலங்கையிலிருந்து வர அரசியல் தலைமைகள் கொடுத்த இந்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்ற குற்றச்சாட்டும் இருக்கு. ஸோ எங்களை பொறுத்த வரையில வந்து எங்களுக்கு இன்றைக்கு எங்கட பேஸ் வந்து இன்னைக்கு வந்து தென்னிலங்கையில உள்ள பிரதானமான மாவட்டம். அதை நாங்க கிளியரா சொல்றோம். அதுல தெரியும் வந்து இப்ப நான் இன்னைக்கு நான் கொழும்புல நினைக்கிறேன். நான் இன்னைக்கும் பல்வேறு தரப்பட்ட சந்திப்புகள் கலந்துரையாடல நாங்கள் மேற்கொண்டாங்க. இன்னைக்கு உங்களோட கேம்பெயின் இன்னைக்கும் ஒரு பெரிய ஒரு அன்றைக்கு எங்கட வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு நாளும் 4 ஆண்டும் அதிகரிச்ச வண்ணம் தான் போகும். ஆனால் தமிழ் அரசியல் தலைமைகள் குறிப்பாக இந்த விவாதங்கள், இந்த கலந்துரையாடல்கள், இப்படிப்பட்ட சந்திப்புகள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னு சொன்னால் வந்து எங்களுக்கு ஒரு பக்க பலமாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்கை கொண்ட ஒரு லீடர்ஷிப் உணவுகளுக்கு கட்டாயத்தை எங்களுக்கு வழிகாட்டிகளாக சரியாக எங்களை வந்து பொசிஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு அமைப்புகள் மட்டுமில்லை, அமைப்புகளாகவும் இருக்கலாம், நபர்களாகவும் இருக்கலாம், அப்படிப்பட்ட விஷயங்கள் தேவை. இன்னொன்று வந்து நாங்கள் ஒன்றை சொல்றோம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்கள் தொடர்பான சரியான விசுவாசம் மக்கள் மத்தியில வந்து கட்டி எழுப்பப்படணும் என்று சொன்னால் நாங்கள் ஆட்சி செய்யறதுக்கான குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு சந்தர்ப்பம் சரி எங்களுக்கு வந்து வழங்கப்படணும். அந்த ஆட்சி மாற்றம் வந்து அந்த ஆட்சி முறை மாற்றம் வந்து ஒப்பீட்டளவுல வந்து இவ்வளவு காலம் இருந்த ஆட்சிகளோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள எந்த அளவுக்கு வந்து முற்போக்கானது என்று சொல்றது உணர்வணும் என்று சொல்ற எங்களுக்கு கட்டாயம் சந்தர்ப்பம் கொண்டது. நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் இந்த புக்லெட் இருக்குது வந்து இந்த புக்லெட்ல உள்ள அவ்வளவு விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லலும் எல்லாம் செய்யலும் வந்து. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து இதுல இதை நாங்க பிராக்டிக்கலா நாங்கள் வந்து இது பண்ணணும்னு சொன்னால் அதை நாங்கள் உணர்வணும்னு சொன்னால் எங்களுக்கு சந்தர்ப்பம் உண்டு. அந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்றதுக்காக அதை நாங்கள் வந்து இன்னைக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகரிச்சு கொள்றதுக்கான ஒரு ஆரம்பகட்ட நகர்வு தான் இதுல வந்து எங்கள் தொடர்பாக பல்வேறு தரப்பட்டு முதல்ல கேள்வி கேட்ட தோழை சொன்ன மாதிரி வந்து வடகிழக்கு பிரிப்பு தொடர்பாக விமர்சனம் இருக்கு. அதுக்கு எங்கட பக்கத்துல இருந்து வர்ற விளக்கம் இருக்கு. அது உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கு. இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போனோம்னு சொன்னால் எல்லா அமைப்புகள் தொடர்பாக விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் நாங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்வோம், மக்கள் விடுதலை முன்னணியோ தேசிய மக்கள் சக்தியோ ஒரு இடதுசாரி அமைப்பு, ஒரு இடதுசாரி பின்னணியில வந்தோம். எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் சுய விமர்சனம்னு சொல்ற ஒரு விடயத்தை நாங்கள் நம்புறோம், அதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே எங்களோட கட்சியின் ரீதியில வந்து நாங்கள் செஞ்ச சுய விமர்சனங்கள் அடிப்படையில வந்து நாங்கள் இனிவரும் காலங்கள்லையும் நாங்கள் கடந்த காலங்கள் எடுத்த தீர்மானங்களை நாங்கள் அப்படியே எடுக்க மாட்டோம்னு சொல்ற பல்வேறு தரப்பட்ட உறுதிமொழிகளையும் தீர்மானங்களையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மனோரஞ்சன் தோணும். இப்ப சஜித் இதை நீங்க வடிவா கேட்கணும், இதை வந்து மத்தாக்களும் வடிவா விளங்கிக் கொள்ளணும். இப்ப பொதுவா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப இன்னைக்கு நாங்கள் ஒரு டிஸ்கஷன், டீப்பான டிஸ்கஷன் ஒன்று செஞ்சு நாங்கள் வந்து வடக்கு கிழக்கு அரசியல் தொடர்பாக கொஞ்சம் நாங்கள் ஆராய்ஞ்சு நாங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான கலந்துரையாடல் இன்டர்னல் டிஸ்கஷனோட நாங்கள் பேசுற விஷயம் என்னன்னா, மக்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லை. இன்டர்னல் டிஸ்கஷன் சொன்னா நாங்கள் திங்கிங் பேட்டர்ன் விளங்கும். இப்ப சஜித் பிரேமதாசைக்கு தமிழ் அரசு கட்சி ஆதரவு அளிக்கிறதால சில நேரத்துல வந்து சஜித் பிரேமதாசைக்கு இருக்கிற தென்னிலங்கை வாக்குகள் வந்து குறையக்கூடும். ஆனாலும் எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் நம்புறோம் வந்து இதன் மூலமாக தென்னிலங்கையில இன்னொரு துவேஷம் ஒன்று கட்டி எழுப்பப்படக்கூடாதுன்றதுல நாங்கள்
உறுதியாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் சில விஷயங்கள்ல எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணணும், எப்படி நாங்கள் பேசுவோம், எந்த எல்லையில வந்து எங்களை நாங்கள் மட்டுப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்ற விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் எங்களுக்கு வரையறையை போட்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் வரும், எலெக்ஷன் போகும். ஆனால் ஒரு 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 பெர்மனன்ட் பேசிஸ்ல வந்து தேசிய ஒற்றுமையில வந்து திருப்பியும் ஒரு குளறுபடி வர மாட்டாங்க. தெரியும் கடகாலத்துக்கு பிறகு ஒரு இனவாதம் இல்லாத தேர்தல் ஒன்று வர கடகாலத்துக்கு பிறகு வந்து இனவாதம் இல்லாத தேர்தல் ஒன்று வரப்போகுது இந்த ஆகவே அந்த தேர்தல்ல வந்து நாங்கள் அந்த தேர்தல்ல மக்களை புலியாக யாரும் திசைதிருப்பு அளிக்கிறாங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளணும் என்ற அடிப்படையில வந்து எங்களுக்கு நாங்கள் வரையறையை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல வேறு யாரும் இதை வந்து புலியா இப்ப நாமல் ராஜபக்ஷ மாதிரியாக இதை புலியாக வழி நடத்தாம எப்படி நாங்கள் அதுல வந்து எங்கட கண்டனங்களை தெரிவிக்கிறேன்னு சொல்ற விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் கிளியராகி சொல்லிக் கொண்டு வரோம். ஆகவே இதுல என்னன்னு சொன்னால் நான் எதிர்பார்த்ததை விட கூடுதலான நபர்கள் இப்ப இருக்கிறீங்க வந்து ஆன்லைன்ல. நாங்கள் உங்கள்ட்ட கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு தடவை வந்து எங்களுக்கு வந்து ஆட்சி செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். அதுல எந்த போக்கஸ் என்னன்னு சொன்னால் வந்து நான் குறிப்பாக ஒரு தமிழ் சமுதாயத்தை நான் பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு நபர் என்ற ரீதியில வந்து நான் ரைட் ஊழல் மோசடி மற்ற விஷயங்கள் ஓகே, அது எங்கட பாலிசியில் இருக்கிற விஷயங்கள் நாங்கள் எப்படியும் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கத்தான். குறிப்பாக வந்து இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வுன்ற அடிப்படையில வந்து நாங்கள் முன்மொழிகிற விஷயங்களை பிராக்டிஸ் பண்றதுக்கான அந்த சந்தர்ப்பம் ஒன்றுங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்ற விஷயத்துல நாங்கள் உறுதியாக இருக்கு. இதுல வந்து நாங்கள் சில விஷயங்கள் சில கசப்பான சில விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் டீப்பா நாங்கள் போக முடியும் சொன்னால் அந்த டிஸ்கஷன் அதுல முடிய போறது இல்லை. ஆனால் நாங்கள் ஒன்று நம்புறோம் வந்து ஒரு புது பிகினிங். குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு 2024 ஆண்டுல இருக்கு 70கள் 80கள் 90கள் 2000 யுத்த நடந்த காலப்பகுதியில எடுத்த சில பல தீர்மானங்கள் அப்படியே நாங்கள் திருப்பி எடுப்ப ஒன்று இல்லை. சில விடயங்கள் அந்தந்த காலப்பகுதிக்கு உட்பட்டதாக எடுக்கப்பட்ட தீர்மானம். ஒரு பலமான ஒரு ஆயுத போராட்டம் நாட்டை நடந்து கொண்டிருக்க எடுக்கப்பட்ட தீர்மானம். அப்படி இல்லாம இன்றைக்கு இருக்கிற ஒரு புது சிச்சுவேஷன்ல வந்து நாங்கள் மிகவும் தெளிவாக எங்கட அரசியலை நாங்கள் கொண்டு போறோம். அதுல பார்வையாளர்களாக இல்லாம எங்களுக்கு பக்கபலமாகவும் அதுல பங்காளியாக வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக என்னன்னு சொன்னால் நாங்கள் இன்னொன்னு நம்புறோம், இலங்கையில தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் இல்லாட்டி தமிழ் பேசும் மக்களுக்கும் இடையிலான நேரடி கொடுக்கல் வாங்கல்கள் கட்டியெழுப்பப்படணும் என்று சொல்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கு. ஆகவே இதன் அடிப்படையிலேயே வந்து நான் நம்புறேன் இந்த போரம் இந்த டிஸ்கஷன் வந்து இதுக்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு பக்கபலமாக இருக்கும் என்று நம்புறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த ஒரு விடைத்தரகர் அரசியல் என்று சொல்லி பார்க்கக்குள்ள வந்து இதால பல்வேறு தரப்பட்ட சிக்கலுக்கு வந்து மக்கள் தான் முகம் கொடுக்கும். இதுல பாதிக்கப்பட்டது வந்து அதிபெரும்பான்மையாக ஆனாக்கள் மக்கள், யுத்தத்தை எடுத்து பார்த்தாலும் பாதிக்கப்பட்டாக்கள் மக்கள். இதுல வந்து எந்த அரசியல் தலைமைகள்ட பிள்ளைகளும் போய் வந்து ரெண்டு பக்கத்திலையும் பெருசா வந்து துவக்க பிடிச்சி சாக போவே இல்லை. இதுல வந்து ஆயிரக்கணக்கான 10,000 கணக்கான மக்கள் வந்து இறந்தாக்கள் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கத்திலையும் இறந்தது வந்து மக்கள், சாதாரண மக்கள். இந்த அடிப்படையில மக்களுக்கும் ஒரு தேசிய ரீதியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய அரசாங்கத்துக்கும் இடையில அந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்கக்கூடிய கட்சிக்கும் இடையில ஒரு நேரடி கொடுக்கல் வாங்கல் தேவை என்று சொல்றதுல உறுதியாக இருக்கலாம். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் பேசிக்கொண்டு போயிடும். அருண், யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகிற உதயன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும். உதயன் பத்திரிகை தான் குறிப்பாக வடகிழக்கு, அதுவும் யாழ்ப்பாணத்துல குறிப்பாக புலிகளுடைய அதிகாரம் இருந்த காலத்திலே அந்த தேசிய அரசியலையும் புலிகளுடைய அரசியலையும் மிக தீவிரமாக முன்னெடுத்து சென்ற ஒரு நாளேடு பத்திரிகை, அது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் உங்களுடைய என்பிபியினுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வந்த மறுநாள் அந்த பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் சில கட்டமிட்டு சில தலைப்புகளை போட்டிருக்கிறார். அதிலே பயங்கரவாத தடை சட்ட நீக்கம், அரசியல் கைதிகள் விடுதலை, நிர்வாக அதிகாரங்கள் பகிர்வு, நல்லிணக்க செயல்பாட்டை விரிவாக்கல், வடக்கு கிழக்கு படுகொலை, ஆட்கடத்தல், காணாமலாக்கப்படல் தொடர்பில் நீதி நிலைநாட்டல், வடக்கு கிழக்கில் சிவில் நிர்வாகம் உறுதி செய்யப்படுது. இதையெல்லாம் நீல நிறத்துல போட்டுட்டு கீழே பெரிதாக சிவப்பு ஒரு கட்டம் போட்டு அதிலே இனப்பரம்பலை மாற்றுகின்ற குடியேற்றங்களுக்கு தடை, வடக்கு கிழக்கின் நலன்களுக்கும் அனுர கணிசமான முக்கியத்துவம் என்று அவனுடைய முதல் பக்கமாக அரை பக்கத்தை ஒதுக்கி இந்த உதயன் பத்திரிகை இதை வெளியிட்டிருந்தது. இது என்னை பொறுத்தவரையில் ஒரு மிகவும் ஒரு சாதகமான பரப்புரையாக என்பிபிக்கு நான் பார்க்கிறேன். இப்ப இதிலிருந்து சாதாரண மக்கள் எப்படி மதி போன்றவர்கள் கேட்ட சாதாரண மக்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி வரும், அதை எப்படி ஊட்டப்போறோம் என்ற கேள்விக்கு இது எழுத்து மூலமாக வந்திருக்கிறது. இப்ப இதில் இவையெல்லாம் செய்யப்படும் என்று உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கின்றன.
அல்லது இது சம்பந்தமான கலந்துரையாடல்களில் நீங்கள் பங்கு பெற்றினீர்களா? இவை கலந்துரையாடப்படுகின்ற பொழுது இதற்கு தந்திரோபாயங்கள், மூலோபாயங்கள், இவற்றை போடுவோம், இவற்றை போட்டால் தான் வாக்கு மக்கள்கிட்ட வாக்கு எடுக்கலாம் என்ற அடிப்படையில் இவை போடப்பட்டவையா, அல்லது இவை சம்பந்தமாக எவ்வளவு அக்கறையோடு அகவயமான கலந்துரையாடல்கள் நடந்தன என்ற அடிப்படையிலும் நீங்கள் பதில்களை சொல்லுங்கள். என்னன்னு சொன்னால் இப்ப இந்த எழுத்து மூலம் வழங்கப்படுற விஷயங்கள், ஒப்பந்தங்கள், பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக மக்களுக்கும் ஒரு அதிருப்தி ஒன்று, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால் இவர் இதுவரை காலமும் எங்களை ஏமாத்தி கொண்டு வர்றாங்கன்னு சொல்றபடியா நாங்கள் இதுல பிராக்டிக்கல்ல தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமே தவிர எழுத்து மூலமான விஷயங்கள் தொடர்பாக மக்களுக்கு முன்னாடி எத்தனையோ ஒப்பந்தங்கள் கிழிச்சறியப்பட்டிருக்கு, எத்தனையோ விதமான விஷயங்கள் இருக்கு. அதுல ஒன்று இப்ப மனோரஞ்சன் தோழர் சொன்ன விஷயம், அவர் அது அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணபடியா எனக்கு இதை கண்டினியூ பண்ண இல்லை. என்ன இப்ப டிஸ்கஷன் வேற ஒரு ப்ரோக்ரஸிவான எங்களுக்கு போறபடி இதங்கட வளமான நாடு அழகான வாழ்க்கைன்னு சொல்லி நாங்கள் வெளிவிட்டு எங்கட இந்த முறைக்கான கொள்கை பிரகடனம் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமல்ல, இது எங்கட பாராளுமன்ற ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தல் 2 என்பிபி அரசாங்கம் ஒன்று அமைகிற பட்சத்துக்கு நாங்கள் எந்த வகையான ஒரு கொள்கையை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்ற விஷயங்கள் தொடர்பாக தான் நாங்கள் இதை நாங்கள் முன்மொழிகிறோம். அதுல 230வது பக்கம், அதாவது இலங்கையில ஏனைய கட்சிகள் அடித்த அந்த கொள்கை பிரகடனங்களையும் கூட ஒரு பெரிய மொத்தமான புக் கொண்டுதான் 231 பக்கங்களை கொண்ட புக். அதுல 231வது பக்கங்கள்ல நாங்கள் பார்க்க முடிச்சினால் இலங்கை தேசம் உலகளாவிய பிரஜை என்று சொல்லப்படுற ஒரு அந்த ஹெடிங்குக்கு கீழே, இந்த தலையங்கத்துக்கு கீழே நாங்கள் பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொண்டு வரோம். அதுல குறிப்பா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுல 2015-19 காலப்பகுதியில் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை தயாரிப்பதற்காக கடைபிடித்த செயற்பாங்கினை துரியமாக நிறைவு செய்து சமத்துவம் மற்றும் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரே நாட்டிற்குள் அனைத்து மக்களுக்கும் ஆட்சியில் தொடர்பு கொள்ளக்கூடியமாறு உள்ளூராட்சி நிறுவனத்திற்கும் மாவட்டத்திற்கும் மாகாணத்திற்கும் அரசியல் ரீதியானது நிர்வாக ரீதியானதுமான அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கின்ற அரசாலைக்கான அனைத்து இனத்தவர்களுக்கும் அரசியல் பங்காண்மையினை உறுதி செய்கின்ற புதிய அரசியல் அமைப்பு பொறியொன்றை தயாரித்தல் என்று சொல்ற விஷயத்துல இருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கமிஷன் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அதோட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இனப்பரம்பலை மாத்தாம இருக்கிறதுக்கான இந்த திட்டமிட்ட குடியேற்றங்களோட அதை இப்படி தடை செய்யற இந்த எல்லா விஷயங்கள் தொடர்பாக இதுல நாங்கள் பேசிக்கொண்டு வர்றோம். இப்ப இது என்னன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு என்னத்தை நாங்கள் இதை 2 மொழியிலே போட்டு நாங்கள் செய்யறோம்னு சொன்னால், ஒன்று எங்களுக்கு தெரியும் இந்த முறை நாங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் தமிழ் மக்களோட வாக்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு லிமிடெட் வாக்குத்தான் நாங்க பெறப்போறோம், எங்களுக்கு வடிவா தெரியும். ஆனால் நாங்கள் இந்த கொள்கைக்கான சிங்கள மக்களை நாங்கள் இன்றைக்கு தயார் செய்யறதுல நாங்கள் இன்றைக்கு ஈடுபட்டோம். அதாவது இது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுவரை காலம் ஒரு இனவாதத்தை பேசி ஒரு துவேஷத்தை பேசி எப்படி இப்ப எங்களுக்கு தெரியும் கோட்டாபேட மேண்டேட் பிழைக்கிறதுக்கு முக்கிய காரணம் கோட்டாபே அப்பாயின்ட் பண்ணப்பட்டது ஒரு வேறொரு விதத்தை. அப்ப அப்படி இல்லாம நாங்கள் இன்றைக்கு எங்கட இந்த கொள்கை பிரகடனத்துக்கு முன்னைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதை நாங்கள் சிங்கள மக்களுக்கு மறைமுகப்படுத்தி இலங்கையில பெரும்பான்மையான மக்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு தான் எங்கட மெயின். இதுல நிறைய விஷயம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப உதயன் பேப்பர்ல அந்த முக்கியமான பாயிண்ட் எல்லாம் அவங்க போட்டுருக்காங்க. எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒன்று தான் நம்மளுக்கு. அப்படி ஒரு பேப்பர் எங்கள் தொடர்பாக இப்படி எழுதுறேன்னு சொல்ற விஷயம் நல்ல. இந்த ஒரு காலத்துல எங்கள் தொடர்பான நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கூடி அப்படிப்பட்ட பேப்பர்கள் மூலமா தான் மக்கள் மத்திக்கு சென்றடைஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ல நாங்கள் நிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் என்னத்தை சொல்றேன்னு சொன்னால் இப்ப நாங்கள் இந்த டைம் நாங்கள் இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு டிஎன்ஏ இருக்கலாம், இல்லாட்டிக்கு தமிழரசு கட்சியாக இருக்கலாம். இவங்க ஒரு லெவலுக்கு அங்கால இப்பத்திய நிலைமையில எங்களுக்கு நேரடியான பங்களிப்பை அவங்க செய்ய போறது இல்லை. நாங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு பிரயோக ரீதியாக நாங்கள் அதை காட்ட வலிக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க எங்களுக்கு உதவி செய்யறதும் இல்லாட்டிக்கு இன்னும் ஒப்புவிக்கப்படாத நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் ஒபிஷியலா பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவோ நாங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு எலெக்ஷன் ரெக்கார்ட்ஸ்ல நாங்கள் 3 வீதமா தான் இருக்கு. ஒரு 3 வீதமான கட்சிக்கு அவங்க ஏன் உதவி செய்யணும்னு சொல்ற விஷயம் தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள் கேள்விகள் இருக்கலாம். ஆகவே நாங்கள் அதுதான் சொல்றோம். என்னன்னா எங்களுக்கு லிமிட்டட் தான். நாங்கள் எங்கட கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய லைக் மைண்டட் நாட்கள் எங்களுக்கு ஒத்து போகக்கூடிய நாட்களோடு தான் நாங்கள் இந்த டிஸ்கஷன் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதனால ஒன்று நாங்கள் சந்தோஷப்படுறோம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இப்ப விவாதங்களுக்கு போறோம், பல்வேறு தரப்பட்ட தமிழ் மொழி மூலமான விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். அன்றைக்கு ஒரு பட்டியல் ஒன்று போட்டாங்க.
எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஏனைய பிரதான கட்சிகளையும் கூட தேசிய ரீதியான கட்சிகளையும் கூட தமிழ் மொழி மூலம் வேலை செய்யக்கூடிய லீடர்ஷிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கு. அதுல நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். நாங்கள் வந்து மலையகமா இருக்கலாம், வடக்கு கிழக்கா இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் அதுல வெற்றி அடைஞ்சிருக்கோம். இது ஒரு தாமதிக்கப்பட்ட விஷயமா இருக்கலாம். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு பல தசாப்தங்களாக போயிருக்கலாம். இல்லாட்டிக்கு வந்து என்பிபி துவங்கி வந்து இப்ப 2வது ஜனாதிபதி தேர்தல் இது ஒரு தாமதிக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் நாங்கள் நம்புறோம் வந்து நாங்கள் போக வேண்டிய இலக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம், அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்பும் அப்படி ஒரு விஷயம் தான். அப்ப இதுல என்னத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்றோம், நாங்கள் அந்த ஒரு இன்ஃபுளுசர்ஸ் எங்களுக்காக பேசக்கூடிய, எங்களுக்காக வந்து வாக்குகளை திரட்டக்கூடிய, அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து உங்களை ஏமாத்தவும் கூடாது, அதையும் எங்களையும் வாட்ச் பண்ணவும் போறோம். நாங்கள் வந்து வேற அரசியல் கட்சிகள் மாதிரி இல்லாம வந்து நாங்கள் சரியான ரீதியில வந்து நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் பின்பற்ற புண்ணாக்களாகவும் நாங்கள் இருக்கோம். இப்ப அது தொடர்பாக ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட நாங்கள் போவோம்னு ஒரு கட்டாயத்துல ஒரு கடப்பாட்டுல நாங்கள் இருக்கு. சோ ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். சிவஸ்ரீ, நீங்க கை வைத்திருக்கீங்க, உங்களோட கேள்வியை கேளுங்க. வணக்கம். அண்மையில அனுகுமார திசாநாயக்கா இந்த யுத்த குற்றமீறல் சம்பந்தமான விசாரணை செய்ய மாட்டோம் அல்லது இராணுவத்தினர் மீதான விசாரணைக்கு அனுமதிக்க மாட்டோம் என்ற சொன்ன விடயங்கள் பற்றியும் அது பற்றின உங்களுடைய விளக்கங்களை தரலாம் நான் நினைக்கிறேன். மற்றது இப்ப வந்து நுவான் போபகி என்றவர் வந்து முன்னணி சோசியலிச கட்சி, புதிய ஜனநாயக மார்க்சிச கட்சி, மற்ற சோசியலிச மக்கள் மன்றம், அறவழிய போராட்டம், இதுல வந்து இடதுசாரி அவைகள் எல்லாருமா சேர்ந்து வந்து அவர் நுவான் போபகி என்றவரை வந்து நிறுத்தி இருக்கணும் என்றதும், இனப்பிரச்சனை சார்பாக வந்து அவர் கொண்டிருக்கிற நிலப்பாடுகள் பற்றியும் கதைக்கப்படுகிறது. இப்ப தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது அமைப்புகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஜேபிபிக்கு ஒரு ஓட் பண்றதா அல்லது நுவான் போபகிக்கு ஓட் பண்றதான்ற நிலைமை வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது. அப்படி இருக்கிற போது நீங்கள் எந்த மாதிரியான ஒரு தொடர்புகளை பேணி வந்து வருகிறீர்கள் அல்லது அவர்களுடனான சந்திப்புகளை என்ன மாதிரி இதன்றீர்கள், இல்ல அவர்களை வந்து நிராகரிச்சு அனுகுமார திசாநாயக்காவுக்கு ஓட் பண்ண வேணும் என்றதுக்கு அடிப்படையில வந்து என்ன காரணங்களை முன்வைக்கிறீர்கள் என்றத சொல்லுங்க. இதுல என்னன்னு சொன்னாலும் வந்து அந்த 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 விஷயம், அதாவது வந்து இந்த யுத்த குற்றங்கள் தொடர்பான விஷயம் வந்து ஒரு பிரபல பேசு பொருளா இருந்த ஒரு விஷயம். இதுல என்னன்னு சொன்னாலும் வந்து அதுல அந்த அந்த அவர் கொடுத்த இன்டர்வியூ வந்து இன்டர்பிரேட் பண்ணினால ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ உண்டு தான் இருக்காது. ஒன்று அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் அதுல என்ன, நாங்க இன்டர்வியூக்கு போறதுக்கு போல நாங்க இப்படி பார்ப்போம் மேனிஃபெஸ்டோட நாங்கள் திருப்பியும் நான் 230வது பேஜில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட ஏனைய பிரதேசங்களில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற அதுல மெசியல் என்று சொல்லி இதுல எழுத்துப்புல பிரச்சனை ஒன்று இருக்கு. உனக்கு அரசியல் படுகொலைகள், காணாமல் போக செய்வித்தல் மற்றும் ஆட்கடத்தல் பற்றி புலன் விசாரணை மேற்கொண்டு நீதியை நிலைநாட்டுதல் சொல்ற விஷயத்தை வந்து நாங்கள் கிளியரா நாங்க சொல்லியிருக்கோம். இதை மேனிஃபெஸ்டோல நாங்கள் எழுத்து மூலம் நாங்கள் வழங்கியிருக்கோம். ஆனால் இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து நாங்கள் சொல்லணும் வேணும், நாங்கள் ஆட்சிக்கு வார பட்சத்துல வந்து நாங்கள் விசாரணையை மேற்கொண்டு நாட்டில சட்ட திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் செயற்படுறது ஒன்று, அது ரைட். அதுல அது அன்ற சோழர் நினைச்சாலும் சில விஷயங்களை வந்து என்ன சொல்லும், சில விஷயங்கள் செய்யக்கூடாது யோசிச்சாலும் இல்ல நாட்டில சட்ட திட்டங்கள் அதுக்கு அமைவா இருக்கும்னு சொன்னால் அது அப்படித்தான் நடக்க போகுது. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னா நாங்கள் அந்த ரூல் ஆஃப் லோன்னு சொல்றத சரியான உயரிய மட்டத்துல நாங்கள் கடைபிடிக்கணும்னு சொல்றது நாங்கள் உறுதியா இருக்கு ஒன்று. ஆனால் இதுல என்னென்றாலும் அவர் சொன்ன விஷயத்த புலையா புரிஞ்சு கொண்ட ஒன்று இருக்குது. அதுல என்னென்றால் அவர் சொன்னது வந்து தான் பாரது பனிஷ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, நான் பனிஷ்மெண்ட்டை மைண்ட்ல வச்சுக்கொண்டு இது நான் ஒரு தண்டனைக்குரிய ஒரு இதை மட்டும் நான் மைண்ட்ல வச்சுக்கொண்டு வரையில. அதாவது அவர் சொல்ற விஷயம் என்னென்னால் ரீகான்சிலியேஷன் அப்ரோச், ட்ரூத் அண்ட் ரீகான்சிலியேஷன், அதாவது உண்மை அறியும் ஆணைக்குழுவும் நல்லிணக்கம் சொல்ற விஷயம். இது கிட்டத்தட்ட மெண்டலாட அப்ரோச் ஒன்றுதான். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு போன அக்டோபர் மாசம் நானும் தோழரும் வந்து நாங்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வந்து நாங்கள் ஜோஹானஸ்பர்க்ல எங்களுக்கு செமினார் ஒன்று இருந்தது. அப்ப அந்த இதுகளில் நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள், எப்படி நாங்கள் இங்க அப்ரோச் பண்ண போறோம், எப்படி அப்ளை பண்ண போறோம்னு சொல்ற விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசினாங்கள். அப்ப அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், என்னத்தை நாங்கள் செஞ்சாலும்
ட்ருத் அண்ட் ரிகான்சிலியேஷன் இல்லாம வந்து எங்களுக்கு முன்னுக்கு போகலாம். இப்ப இந்த யுத்தத்துல ஆரம்ப காலம் தொட்டு நாங்கள் உண்மை அறியும் ஆணைக்குழுன்னு சொல்ற ஒரு விஷயத்தின் ஊடாக நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புற விஷயம் தான் எங்கட பேஸ், எங்கட அடிப்படை. இதுல வந்து நாங்கள் குற்றம் புரிஞ்சாக்கள் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து குற்றங்களுக்கான தண்டனைகள் வழங்குற எல்லாம் போற. ஆனால் எங்கட பேஸ் எப்படி இருக்கணும்னு சொல்றோம். இடையில ஒன்றை நாங்க யோசிச்சு கொள்வோம். ரெண்டு அமைப்புகளுக்கு இடையில யுத்தம் நடந்து ஒரு அமைப்பு தோல்வி அடைஞ்சு இன்னொரு அமைப்பு ரெண்டு அமைப்பு ஆட்சிக்கு வந்து மத்தாக்களுக்கு எதிராக யுத்த குற்றத்தை விசாரிக்கிற மாதிரி இல்லை. இதுல ஒரு 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 ரெண்டும் இல்லாத ஒரு பொதுவான அமைப்பு ஒன்றுதான் வருது. அப்ப இந்த இதுல வந்து நாங்கள் தண்டனையை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கொண்டு நாங்கள் வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது ஒரு நீண்ட கால அடிப்படையில நாட்டுல நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும்ன்றதான் நாங்களால குறிப்பு. ஆனால் அப்படின்னு சொல்லி நாங்கள் தண்டனையை நிராகரிக்கும். என்னத்தைத்தான் தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் இதுல உண்மையை அறியாமல் யார் இதுக்கு பின்னுக்கு நின்றார்கள். இப்ப குறிப்பாக பிரபலமாக பேசப்படுற யுத்த குற்றங்கள் நிறைய இருக்கு. அந்த விஷயங்கள் தொடர்பாக எங்களுக்கு ஆராய பண்ண தேவைகள் இருக்கு. அதுக்கு யார் பின்புறத்துல நின்றார்கள் சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கு. அதை நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்கால வந்து 23 மொழிகளை வச்சுக்கணும் அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க. இன்றைக்கு இந்திய நிலைமையில வந்து கருப்பு இனத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களும் சேர்ந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை உருவாக்கக்கூட நிலமாங்க உருவாகி இருக்கு என்று சொன்னால் அதுல மெண்டேலியன் அந்த அப்ரோச்சால முக்கியமான காரணம். இன்னைக்கு ஏஎன்சியும் அங்கல வந்து வைட்டாக்களை வந்து வெள்ளக்காரர்களை பிரதித்துவப்படுத்த கட்சியும் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நல்லிணக்கத்தை கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு சொன்னால் ஒரு பாயிண்ட்ல இன்னைக்கு வந்து 30 வருஷம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பாயிண்ட்ல வந்து இன்னைக்கு சேர்ந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றது. இப்போ 94ல துவங்கின அப்ரோச் வந்து அவங்க கண்டினியூ பண்ணி கொண்டு போறாங்க. அப்ப அதே மாதிரி நாங்களும் வந்து அப்ரோச்சை நாங்கள் பின்பற்றணும்னு சொல்ற விஷயத்துல நாங்கள் உறுதியாக நாங்கள் நிக்கிறோம். அதை எத்தனை இன்கொயரி செஞ்சாலும் எத்தனை இன்வெஸ்டிகேஷன் செஞ்சாலும் பிரயோசனம் இல்லை. சரியான ட்ருத் அண்ட் ரெகன்சிலியேஷன் கமிஷன் ஒன்று இல்லாமல் நாங்கள் செய்ய இயலாது. இன்னொன்று வந்து கட்டாயம் நாங்கள் புது கான்ஸ்டிடியூஷன் ஒன்றுக்கு நாங்கள் போகணும். இரண்டுக்கும் போகாம வந்து நாங்கள் இதுல நிரந்தரமான மாற்றத்தை கொண்டு வர இயலாதுன்றதை நாங்கள் சொல்றோம். அதுல அந்த மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று இப்ப உங்களுக்கு தெரியும். சிங்களத்தோட இன்டர்வியூ ஒன்று எடுத்துட்டு திருப்பி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் பண்ணக்குள்ள வார ஒரு இது ஒன்று இருக்குது. பட் எந்த போயில இப்ப நாங்க அப்படி சொல்லியிருந்தோம்னு சொன்னா நாங்கள் அதை எழுத்து மூலம் போட்டிருப்போம். ஆனால் நாங்கள் அதில் எம்பசைஸ் பண்ணது வந்து ட்ருத் அண்ட் ரெகன்சிலியேஷன் கமிஷன் கட்டாயம் எங்களுக்கு தேவை. ஆனா இதை வந்து அதோட நின்று விடையில அது எங்களுக்கு இன்கொயரிஸும் தேவை தான். ஆனால் மெயினா வந்து நாங்கள் அதுக்கு போகணும்ன்றது தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறோன்னு நல்ல மற்ற ருவான் போபக்கே தொடர்பான விஷயம் நான் இன்னொரு வேட்பாளர் தொடர்பாக நான் பேச விரும்பல. குறிப்பாக எங்களோட ஒரு காலத்தில் இருந்த ஆக்கள்லாம் அவங்களுக்கு அரசியல பேசுற உரிமைகள் இருக்கு. நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பு இன்றைக்கு அவங்கள விட பல 100 மடங்குகள் இன்றைக்கு எங்கட சார்பில் இருக்கு. ஆகவே நாங்கள் நீங்களே சொல்றீங்கன்னு சொன்னால் 2 பேரும் பேசுறதுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்று இல்லைன்னு சொல்றோம். எங்களுக்கு வந்து இப்ப நாங்களும் தமிழ் மக்களுக்கு விசேடமான பிரச்சனை இருக்குன்னு சொல்ற விஷயத்தை நாங்களும் அக்செப்ட் பண்ணி தான் இருக்கு. இன்னொன்று நான் இந்த மீட்டிங் துவங்க முதல்ல நான் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று போட்டு பார்த்தேன். இந்த ஃப்ரெண்ட் வாரல் இருக்காரு வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு போட்டிருக்காரு வந்து ருவான் போபகேக்கும் என்பிபிக்கும் முடியல வித்தியாசம் இல்லை என்று சொல்லி ஒரு விஷயத்தையும் அவங்க எம்பசைஸ் பண்றாங்க. நான் அவங்களோட மேனிஃபெஸ்டோ பத்தி பேசல, அதை பத்தி பேசக்கூடிய உரிமையும் எனக்கு இல்லை. ஆனால் என்னன்னு சொன்னால் ஒன்று இப்ப இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்குன்னு சொன்னால் சில ஆக்கள்கிட்ட குழப்பல்வாத சிந்தனை ஒன்று இருக்குது. சில ஆக்கள் தங்கட கட்சியை வெள்ள வைக்கணும்னு சொல்லி வேலை செய்யற ஒன்று இருக்குது. அப்படி இல்லாட்டிக்கு வந்து அங்கட கட்சியை வெள்ள வைக்க இல்லாட்டிக்கு வந்து மக்கள் விடுதலை முன்னணியோ இல்லாட்டிக்கு வந்து என்பிபியோ தோற்கடிக்க செய்யணும் என்று சொல்ற ஒரு விஷயம் ஒன்றும் இதுல இருக்கு. அப்ப எங்களை தோற்கடிக்கிறதால இன்னும் ஒரு திருப்பியும் ஒரு அந்த நியூ லிபரல் திங்கிங் உள்ள ஒரு ஆக்கள் தான் வரப்போறாங்கன்னு சொன்னா எங்களை தோற்கடிச்சோமோ அவங்களுக்கு எந்த விதமான பிரியோசனமும் கிடைக்க போறது. ஆகவே சில ஆக்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி சில விஷயங்கள் இருக்கு. நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் டீப்பா போக தேவையில்லை. நாங்க சொல்றோம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வெற்றிட விளிம்புல நிக்கிறோம். நாங்க இன்னும் கிட்டத்தட்ட 3 கிழமை இருக்கு, 2.5 கிழமை எங்களுக்கு சரியா பார்த்தோம்னா கேம்பெயினுக்கு. நாங்கள் 4ஆம் தேதி வெற்றியை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கோம். எந்த ஒரு கருத்து கணிப்பும் சொல்லுது நாங்கள் வின் பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று நாங்கள் வந்து பழக்கம் இல்லாதபடியா எங்களுக்கு இன்னும் அந்த வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து 100% என்ன சொல்றேன் அக்செப்ட் பண்ண இல்லாத ஒரு மைண்ட் செட்ல நாங்களும் நிற்கிறோம்னா தொடர்ந்து நாங்களும் தோத்து கொண்டு வந்தபடியா ஒரு ட்ரோமா ஒரு ஷொக் ஒன்று இருக்கு எங்களுக்கு இல்லாம இல்ல தோணும். எங்களுக்கு வந்து நாங்க இவ்வளவு காலமும் தோத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு வந்து நாங்க வெளில போறோம்னு சொல்றதே ஒரு கொஞ்சம் எங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கொள்ளவும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சலனம் ஒன்றும் இருக்கு, இல்லாம இல்லை. ஆனால் நாங்கள் வெல்றது இந்த விதமான மாற்று கருத்து. இன்னைக்கு 4ஆம் தேதி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. நான் ஏன் நாங்க எப்படி நாங்க வின் பண்ண போறோம்னு சொல்றேன். நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன்.
இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட் நான் முதல்ல சொன்னது போ ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட்ல நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் தான் நாங்கள் செய்வோம். அப்ப முழு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆக்களையும் நாங்கள் ஒன்றுபடுத்தி திரட்டித்தான் நாங்கள் செய்வோம். வேலங்கட ராஜீவநாதன் தோல்றோம் இருக்கார், நல்ல அவரும் அன்றைக்கு வந்தவர் வந்து மீட்டிங் பார்க்கறதுக்கு வந்தவர். நாங்கள் ஒரே நாள்ல வந்து நாங்கள் 4 பெரிய மீட்டிங்கை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ற அளவுக்கு இன்றைக்கு எங்கிற கெப்பாசிட்டி வளர்ந்துச்சு. இது ஒரு சாதாரணமான கண்டிஷன் இல்லை. இப்ப ரணில் விக்ரமசிங்கம் வந்து கடந்த ஒரு கிழமைக்கு கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முதல்ல வந்து அவர் மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தவர். அதுக்கு வந்து பல வகையில சாராயம், காசு போன்ற பல விஷயங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியும் அவங்களுக்கு எதிர்பார்த்து டேர்ன் அவுட் அவங்களுக்கு கிடைக்கலாம் போயிட்டு. நான் சொல்லல மீட்டிங்கு வர எல்லாரும் ஓட் பண்ணுவாங்களா, இல்லாட்டிக்கு வந்து மீட்டிங் ஒன்ற சைஸை வச்சு கொண்டு நாங்கள் டிசைட் பண்ணலுமா இல்லான்னு சொல்ற வேற பிரச்சனை, அது வேற. ஆனால் அவங்களோட ஆர்கனைசிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஒட்டு மொத்தமா இன்னைக்கு வந்து உடைஞ்சு போயிட்டு. ஏன்னா இன்னைக்கு அவங்களும் ஒரு அச்சாறு மாதிரி ஒரு சலட் மாதிரி வந்து இன்னைக்கு அவங்களும் வந்து எல்லாரையும் முற்றுக்கு முன் முரணான ஆக்களையும் சேர்த்துக்கொண்டா இன்னைக்கு அரசியல் ஈடுபடுறபடியா இன்னைக்கு மக்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ற மைண்ட் செட்ல இல்லை. அதே சமயம் சஜித் பிரேமதாசைக்கும் இதே மாதிரி பிரச்சனை நடந்தது. வந்து 3 மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தவங்க, அதுல 2 செஞ்சவங்க ஃபெயிலியரா, ஒன்று வந்து முழுதாகவும் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில தான் அதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க மீட்டிங். இப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் நாங்கள் 2 வருஷமா நாங்கள் இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம், 2.5 வருஷத்துக்கு மேல. ஆனா இந்த கால பகுதியில வந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் நாங்கள் வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ வாக்குகளை வீணடிக்க வேணாம், சிதற விட வேணாம். எலுமாண்டலுக்கு வந்து நாங்கள் இதை வந்து சரியா வச்சு ஒரு பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வந்து நாங்கள் முன்னோக்கி கொண்டு போவோம் என்று சொல்றதா நாங்கள் வேண்டுகோளா இருக்கு. ராஜீவநாதன், நீங்க. நான் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் நிற்கின்றேன். என்ன என்றால், இப்ப நேற்று வந்து தமிழரசு கட்சி வந்து சஜித்துக்கு ஆதரவு என்று அறிவித்தபடியாலும், போன முறை வந்து நீங்கள் அனுராக் தோழர் இங்க வரும் பொழுது அதில் நாங்கள் ஒரு சில இன்புட்டுகளை கொடுத்தினாங்கள். என்றால் யாழ் மக்களுக்கு வந்து இந்த எதை பற்றி கதைத்தாலும் ஒரு அறுத்துறுத்து சில பதில்களை சொன்னால்தான் அவர்களுக்கு அது விளங்கும். நான் குறிப்பாக என்ன இங்கே சொல்ல வருகின்றேன் என்றால், சந்தேகம் என்னென்றால் எல்லா மக்களுக்கும் தனிமையில் கதைக்கும் போதும் உங்களோட கதைக்கும் போதும் சில இதுகளை நீங்கள் சொல்லுகிறீர்கள். இப்பொழுது வாக்குகள் வடகிழக்கில் வந்து குறிப்பாக பொது வேட்பாளர் என்ற கருத்தாக்கத்திலும் சஜித்தும் ரணில் என்று இருக்கும் பொழுது நீங்க என்ன ஒரு அரசியல் ஒரு விவரத்தை வச்சிருக்கிறீர்கள் மக்களின் மனதை கவர்வது? 2 விதமான மேனிஃபெஸ்டோ கொண்டு நாங்கள் சிம்பிளா விளங்குறதுக்கான அந்த ஒரு 8 பேஜஸை கொண்டு ஒரு பேப்பர் கொண்டு நாங்கள் வெளியிட்டாங்க. அது நாடு அனுரவோடுன்னு சொல்ற அந்த டாபிக்ல வந்து நாங்கள் அது பிளேஸா ஆக்கள் விளங்க கொண்ட மாதிரி அதுல லாங்குவேஜ் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்ப இந்த மேனிஃபெஸ்டோ வந்து நாங்கள் உண்மைக்கு இது ரணில் விக்ரமசிங்கம் ஒரு இடத்துல வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. இவங்களோட மேனிஃபெஸ்டோ வந்து கொஞ்சம் 1 மாசம் படிக்கும் பாய்ச்சி முடிக்கிறதுக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. 260 பேஜஸ் சொல்றது பேசப்பட்ட விஷயம் இல்லை. ஆனால் நாங்கள் எதையும் அரைகுறையா நாங்க வச்சுட்டு போறதுக்கு நாங்க விரும்புகிறோம். நாங்கள் அதே கிளியரா நாங்கள் சில விஷயங்கள் என்ன டாக்குமெண்ட் மற்ற இது இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் இல்ல, அடுத்த என்பிபி மேனிஃபெஸ்டோ ஒரு பாலிசி புக்லெட் வரும் வரைக்கும் இதுதான் பாலிசி புக். ஸோ இதுல நாங்கள் அறகுறையான விஷயங்களை செய்யாம நாங்கள் நேரடியாக நாங்கள் நாங்கள் ஏற்பாடு செய்யறோம். இன்னொன்னு என்ன சொன்னா சொல்றேன், இப்ப எங்களோட மலையகத்துக்கு நாங்கள் கொடுத்த ஆன்சர் தான் எங்களுக்கும் ஜெஃப்னாக்கும் இல்லாட்டி எங்களுக்கு நோத்துக்கும் இடையில வந்து ஒரு கேப் ஒன்று இருந்தது. அந்த கேப் வந்து இப்ப ஃபில் பண்ணி பாட்டு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்து சொல்லி இன்னைக்கு வந்து பல தோழர்கள் இன்னைக்கு வந்து எங்களோட அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டு எங்களோட சேர்ந்து முழு நேர அங்கத்தவர்கள் இன்னைக்கு வந்து நோத்துல இருந்து வேலை செய்யறாங்க. இது ஒரு பெரிய ஒரு அரசியல் ரீதியான மாற்றம். இப்ப வேற கட்சிகளோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில எந்த விதமான வரப்பிரசாதமும் இல்லை. ஆனால் அவங்க இந்த என்பிபியோட சேர்ந்து ஜேவிபியோட சேர்ந்து இன்னைக்கு வந்து அவங்களோட முழு நேர அங்கத்தவர்களை நினைச்சுக்கொண்டு இன்னைக்கு வந்து வேலை செய்யற நிலைமை வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ என்னன்னா முதல் கட்டமா நாங்க பாக்குற விஷயம் என்னென்றால் எங்கள் தொடர்பான ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். நாங்கள் வாக்குச்சேகரிப்புக்குன்னு சொல்லி நாங்க வரையில வாக்குச்சேகரிப்பு தேவைதான், நிச்சயமாக வடக்கிற வாக்குங்களுக்கு தேவை. இன்னொரு விஷயம் நான் கிளியரா இதுல நான் ஒன்று சொல்லுவோம், வடக்கு கிழக்கிற வாக்கு இல்லாட்டிக்கு நாங்க வின் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட வெற்றி தேவையில்லைன்னு சொல்றதை நாங்க கிளியரா சொல்லி கொடுப்போம். ஏனென்றால் எங்களோட வெற்றி வந்து ரைட் ஓகே பத்திய ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் படி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடு ஒன்று வாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு இருக்கு. அவங்களோட கேம்பெயின் விழுந்து கொண்டு போகக்குள்ள எங்களோட கேம்பெயின் எப்படி மேல போகுதுன்னு சொல்றதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு கால்குலேஷன் ஒன்று இருக்கு. ஆனாலும்
நாங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், வடக்கு வாக்கு இல்லாம, கிழக்கு வாக்கு இல்லாம, முஸ்லிம் மக்கள்கிட்ட வாக்கு இல்லாம நாங்க வண்டு பிரயோசனம் இல்லை. ஆகவே நாங்க வாரது வந்து இன்னைக்கு ஒரு அறிமுக ஒரு இது ஒன்றுதான். நாங்க திருப்பி நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள அன்ற சோழர் நினைக்கிறேன் ஒரு 2-3 தடவை ஜப்னாக்கு வந்திருக்கேன். இந்த 5ஆம் தேதி ஒரு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து அடிக்கடி வாராரு. அது ட்ரிங்கோக்கு வந்த உடனோத்துக்கு வந்த கூட்டு. அப்ப அது சந்தோஷம். அது 2 வந்து அது இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரணும். இதுல ஏழுமானுக்கும் எங்களை வாக்குல நாங்கள் கூட்டுறதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு அந்த கேம்பெயின்ல வடிவா விளங்கு ஒபிசியல் போடப்படுது, வேலைகள் நடக்குது, எல்லாம் ஓகே. அதுல இதோட அடிஷனல் சவால் ஒன்று இருக்கு. தனிகளுக்கு வந்து தமிழ் பொது வேட்பாளர்னு சொல்ற விஷயம் ஒன்று இருக்கு. இதையும் தாண்டி வந்து நாங்கள் எங்களோட வாக்கு எண்ணிக்கைகளை கூட்டுறது மாத்திரம். இப்ப சிங்கள சொசைட்டில ஒரு டைம்ல எப்படி நடந்தது உங்களுக்கு வடிவா தெரியும். குறிப்பா மனோரஞ்சன் சொல்றதுக்கு வந்து சொல்றப்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ன்றா. நம்ம ஒரு டைம் ஒன்று இருந்தது. ஜனமங்களுக்கு ஓட் பண்ணாதான் ஜனமங்களை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அது புலங்க வேற சொன்னாலும் இப்ப எங்களுக்கு அதை எங்களுக்கு ஜனம் ஓட் பண்ற இல்ல. சிங்கள ஜனம் இது வரைக்கும் வந்து பெருசாங்களுக்கு ஓட் பண்ணாட்டிக்கு இவங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. இவங்க இருக்கணும், இவங்க இருக்க வேண்டிய ஆட்கள், இவங்க வந்து ஊழல் மோசடிக்கு எதிரான ஆட்கள், இவங்க வந்து களவு பிடிக்கிறதுக்கு இவங்கள மாதிரி ஆட்கள் இருக்கணும். அப்படி ஒரு பிலீவ் ஒன்று ட்ரஸ்ட் ஒன்று வந்து பில்ட் ஆகி இருந்து அதான் பிறகு ஒரு டைம்ல இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஓட் டேர்ன் அவுட்டா மாறு. சரி, அந்த பேஸ் வந்து நாங்கள் உடனே வந்து நோத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா அந்த பேஸை நாங்கள் கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களை மாதிரியாக இறங்கி வேலை செய்யறதுக்கு வந்து ரீசன் என்னன்னு சொன்னால் வந்து நாங்கள் அந்த சேஞ்ச் வேர்ட். நான் நேற்று நைட் எத்தனை மணிக்கு 1:15 பஸ்ல ஏறினது வந்து இன்னும் முடுப்பு மாத்தல இன்னும் நான் நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் ஹெட் ஆஃபீஸ்ல நின்று. என்ன ரீசன் சொன்னா நாங்க நம்புறோம் வந்து இந்த சேஞ்ச் வராம பிரயோசனம் இல்லை. அப்ப இது வந்து நோத்துல வந்து வந்து கொண்டிருக்கு, நாளாந்த வந்து கொண்டிருக்கு. இப்ப அளவு ரீதியான ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இது ஒரு பாயிண்ட்ல ஒரு பண்பு ரீதியான மாற்றமா வரும். அது வந்து எல்லா இடத்துலயும் தட்ட தான் அது துறப்படும். அதுக்கு நாங்க இப்போ கிராஸ் ரூட் வேலையில் போய் கொண்டிருக்குது. எதுவும் அன்எத்திக்கலான விஷயம் இல்லை. கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும். இப்போ மத்தாக்கள் மாதிரி புலையா பணம் சம்பாதிச்ச ஆர்கனைசர்ஸ் வேற எங்கள்கிட்ட இல்லை. இல்லாட்டி அவங்கள மாதிரி இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து சாராயத்தையும் காசையும் கொடுத்து இந்த மீட்டிங்கு வாக்களை கூட்டிட்டு வான்னு சொல்ற அந்த கல்ச்சர் எங்கள்கிட்ட இல்லை. ஆனா இன்றைக்கு சிங்கள சொசைட்டி வந்து அப்படி ஒரு கல்ச்சரை நிராகரிச்சு இன்றைக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள வர துவங்கிட்டு அதே மாதிரி ஒரு சேஞ்ச் ஒன்று நோத்துல வராம இருக்க போறது இல்லை. வரும் விஷயத்துல இந்த முறை வராட்டிக்கும் உங்களுக்கு வந்து இந்த முறை நாங்க போற அத்திவாரம் கட்டாயம் எங்களுக்கு ஒரு இதுல வரும். அது இன்னொன்று வந்து நோத்துல பொலிட்டிக்ஸை நீங்க ஒன்று விளங்கி கொள்ளுங்க. போன முறை எலெக்ஷன்ல எல்லா பிரதானமான கட்சிக்கும் ஒரு சீட் வந்தது, பிஜேபியை தவிர. நாங்கள் சரியான விஷயத்துல சரியான ஒரு ஒரு ப்ராடக்ட் நாங்கள் அங்க கொண்டு போக முடியும். நல்ல மார்க்கெட் ஒன்றும் அங்க இருக்குது. இல்லாம டிபிடிவிக்கும் ஒரு சீட் வந்தது, விக்னேஸ்வரன் ஐயாக்கும் ஒரு சீட் வந்தது, பைசிக்கல் காங்கிரஸுக்கு வந்து நேஷனலிஸ்ட் ஒரு 2 சீட் வந்தது, ஒரு டிஎன்ஏ அப்படி இப்படி பார்க்கக்குள்ள வந்து ஒரு மிக்ஸ் ஆன ஒரு அப்ரோச் ஒன்று தான். எங்களுக்கும் அதுல ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, இல்லாம இல்லை. எங்களுக்கு ஒரு டிபாசிட் ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணணும். அது நாங்கள் எங்களோட டியூட்டியா. ஆனால் இது இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாள் இது நடக்க போற விஷயம் இல்லை. இது காலப்போக்கில் தான் வரும், இது சேஞ்சஸ் வரும். நாங்கள் அதான் எங்களுக்கும் நோர்த்துக்கும் இடையில சனம் ஓட் பண்ணதோ இல்லையோ வேற ஓட் பண்ற சான்ஸ் நிறைய பேருக்கு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கு. நான் இறங்கி வேலை செய்யறாள் நோத்துக்கு அப்ப எனக்கு விளங்குது அந்த சேஞ்சஸ் இருக்கு. ஆனால் இப்ப நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டு வர இல்லை. நாங்கள் சவுத்துக்கு சொல்றோம் வந்து எங்களை நீங்க உறவு பாலமா பாவிச்சு கொள்ளுங்க. நான் திருப்பியும் சொல்ற மாதிரி இந்த முறை இந்த சேஞ்ச் நடக்கும்னு சொன்னாதான் இலங்கையில வந்து நிரந்தரமான ஒரு பீஸ் ஒன்று வரும். இல்லாட்டிக்கு வந்து இது ஒரு லாங் டேர்ம்ல பெரிய ஒரு சிக்கல்லாம் கொண்டு போய் இல்லாட்டிக்கு எங்களுக்கு தெரியும் இவங்களை ஒரு தங்கட மேனிஃபெஸ்டோவோ இல்லாட்டி தங்கட அஜெண்டாவை நிறைவேற்றத்துக்காக வந்து எந்த எக்ஸ்டென்ட் மட்டும் இவங்க போகக்கூடினாங்க. அதில் வந்து நாங்கள் அப்படி இல்லாம வந்து நாங்கள் ஒரு சில ப்ரோக்ரஸிவான பொலிட்டிக்ஸை நோக்கி நாங்கள் போவோம். நன்றி அருண். நீங்க சொன்னதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து மக்களுடைய வாக்குகளை எடுப்பதற்காக அன்எத்திக்கலா, அதாவது தார்மீகத்துக்கு புறம்பாக எதையும் நாங்கள் சொல்லிவிட்டு போகக்கூடாது என்பது அது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அதில் நீங்கள் ஒரு கட்டத்தில் தவறு விட்டீர்கள் என்றால் அவ்வாறான விஷயங்கள் தான் சில வேளை மக்கள்கிட்ட இலகுவாக போய் சேரும். ஜெயதீஸ்வரன், நீங்கள் கை வைத்திருக்கிறீர்கள், நீங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் இங்க யுத்த குற்றம் சொல்லி எதை வரையறுக்கிறீங்க? 2 தரப்புகள் வந்து இலங்கையில யுத்தத்துல ஈடுபட்டு இருக்குது. அந்த 2 தரப்பும் செய்த யுத்தங்களை நீங்க விசாரிக்க போறீங்களா? அப்படி விசாரித்தால் புலிகள் தரப்பில இருந்து யாரை கொண்டு அந்த அங்க நிறுத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறீர்கள் என்ற அந்த கேள்விக்கு மட்டுமே நான் பதில சொல்லுவோம். அதான் நாங்க சொல்றோம். நாங்க கிளியரா முதல்ல நான் சொன்னேன்னு எனக்கு சொன்னால்
இதுல ஒரு எக்ஸ்டெண்ட் இல்லை. இதுல வந்து எங்க துவங்கி எங்க முடிக்கிறேன்னு சொல்ற பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. ஆனால் இது மெயின்லி வந்து என்னன்னு சொன்னால் ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன் என்று சொல்ற ஒரு விஷயம் ஸ்தாபிக்கப்படும். அதாவது உண்மை அறியும் மற்ற வந்து நல்லிணக்கத்துக்கு சார்பான அந்த ஆணைக்குழு வந்து ஸ்தாபிக்கப்படும். அதன் மூலமாகத்தான் நாங்க முதல்ல வந்து தகவல் திரட்டல்களும் நாங்கள் வந்து ஆரம்பிச்சோம். அதுல எங்களுக்கு முன்னாடி முதல்ல டேட்டா கேதரிங் தான் முதலாவது விஷயம். எங்களுக்கு தெரியும் இலங்கையில வந்து காணாமலாக்கப்படுறல் சொல்ற விஷயம் அது ஒன்று நேரடியாக மறைமுகமாகவோ மக்கள் விடுதலை முன்னணி பாதிக்கப்பட்ட விஷயம் ஒன்றும் இருக்கு. 21ஆம் ஆண்டுல இருந்து அந்த விஷயம் அப்படியே கண்டினியூஸா வந்து கொண்டு இருக்கு. ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஏழுமான அளவுக்கு எவ்வளவு பேக்டேட் பண்ணலுமோ எவ்வளவு பின்னுக்கு போகலுமோ அந்த நாட்கள்ல இருந்து நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் முதல்ல டேட்டா கேதரிங், அதாவது வந்து முதல்ல எங்கட ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணி ஒரு நேர்மையான ஒரு சரியான இதுல வந்து ஆக்கள் கேட்கலாம், இதுல சர்வதேச விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட அப்ரோச் ஒன்று இருக்கு. ஆனால் எங்கட அப்ரோச்சை பொறுத்தவரையில வந்து நாங்கள் ஒரு உள்ளக பொறிமுறை மூலமாக இதுல எங்களுக்கு உண்மைக்கும் மக்களுக்கு தெரியணும் வந்து என்ன நடந்தது, அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லி மற்ற உண்மைக்கும் இதை வந்து பெரும்பான்மை சமுதாயத்துக்கு நாங்கள் மக்கள் மயப்படுத்துறதுக்கும் எங்களை விட சூட்டபிளான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஒன்று இல்லை. அது நாங்கள் அதை கிளியரா நாங்கள் சொல்றோம். இது வந்து இப்ப ஒரு ஆக்களை உடனே நீங்க சொல்ற மாதிரி தரப்பு வீட்டுல இருந்து யாரை கொண்டு வரணும்னு சொல்ற அடுத்த பிரச்சனை ஒன்று. இது வந்து இப்ப ஒரு தரப்பு இன்னொரு தரப்பை வெளுத்தி போட்டு யுத்தம் முடிஞ்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப வியட்நாம்ல நடந்த மாதிரியோ இல்லாட்டி வேறு நாடுகள் நடந்த மாதிரி இப்போ ஒன்று வின் பண்ண தரப்பு வந்து தோல்வி அடைஞ்ச தரப்புக்கு எதிராக சரி இன்குவாரி இல்லை. இது நாங்கள் வந்து உண்மைக்கும் ஒரு சரியான அந்த 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 ஒரு டேட்டா கேதரிங் மட்டும் இல்லை, மக்களுக்கு இந்த உண்மையில அறிய வேண்டின ஒரு தேவையும் கட்டாயம் இருக்கு. நாங்கள் அதில் ஆரம்ப புள்ளியோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் நாங்கள் இப்போதைக்கு சொல்லக்கூடாது. அந்த கவுன்சில் வரைக்குள்ளதான் எங்களுக்கு தெரியும் அது எந்தெந்த பேட்டர்ன்ல வரும் என்று. நாங்க மட்டும்தான் இந்த விஷயத்த முன்னாடி சொல்றோம். இது நாங்கள் இப்ப சொல்ற விஷயம் இல்ல. மனோரஞ்சன் சொல்ற கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்ச டைம்லயே வந்து நாங்கள் 16 அம்ச கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதுல நாங்கள் வச்ச ஒரு முக்கியமான கோரிக்கை தான் இந்த உண்மை அறியும் ஆணைக்குழுன்னு சொல்ற விஷயம். அது அப்ப அதைத்தான் நாங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டு வர்றோம்னு சொன்னா இது வரைக்கும் அந்த விஷயத்தை யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணு. ஸோ நாங்கள் அதுலதான் நாங்கள் ஆரம்பிக்கணும். நாங்கள் மிச்ச விஷயத்தை நாங்கள் ஆரம்பிக்க போது நாங்கள் பார்ப்போம். அது நாங்கள் இப்போ ஒரு என்ன சொல்றோம், இப்ப நீங்க சொல்ற மாதிரி தானே இப்ப நீங்க திருநெல்வேலி கேட்டீங்கன்னு சொன்னா எழுதிட்ட சைட்ல இருந்து யாரை கொண்டு வரணும்னு சொல்லி எங்கள்கிட்ட முன்னைக்கு ஆன்சர். ஆனால் நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா டேட்டா கேதரிங் ஒன்று நாங்கள் செஞ்சு மக்களுக்கு ரெக்கன்சிலியேஷன் இதை வந்து ஒரு நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புற ஒரு இது வரைக்கும் நாங்கள் கொண்டு போகணும்ன்றதான் எங்களோட மோட்டிவ். நன்றி அருண், உங்களுடைய பதில். இப்ப இந்த மீள் நல்லிணக்கத்துக்கு தான் ரீகான்சிலியேஷனுக்கு முன்னால சவுத் ஆப்பிரிக்கால ஏன் ட்ருத் என்ற சொல்லை போட்டார்களே ஒரு கேள்வி அப்போது வந்தது. ட்ருத் இல்லாமல் ரீகான்சிலியேஷன் இல்லை. நோ ரீகான்சிலியேஷன் வித்அவுட் ட்ருத் தான் அதுல மெண்டலான டீம் இருந்தது. மறப்போம் மன்னிப்போம் அல்ல, நினைவு கூர்வோம் மன்னிப்போம் என்று வரணும். சரி, மறந்துட்டா மன்னிப்பு கிடையாது, மறந்துட்டா உள்ளுக்கு வெதும்பல் தான் இருக்கு. அப்போ உண்மை ட்ரூத் ஹேஸ் டு கம் அவுட். அதுல இருந்து நாங்கள் எப்படி மீளிணக்கத்துக்கு வரப்போறோம் என்றதுதான் அதுதான் ட்ரூத் அண்ட் ரெகன்சிலியேஷன். சொல்ல போனால் இலங்கையில கல்வி திட்டம் கூட வந்து இந்த ட்ரூத் அண்ட் ரெகன்சிலியேஷன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கொண்டு மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதே விஷயம் இருக்கு. இல்ல நாங்க சரியான ஒரு பேஸை கிரியேட் பண்ணி கொண்டுதான் அங்கல போகல. இது இப்படித்தான் இந்த வந்து இன்னொரு விதமான கேள்வி கேட்கலாம். நீங்க அரசாங்க அதிகாரத்தை மட்டும் வச்சு கொண்டு இப்ப ஒரு அரசு அதிகாரம் இல்லாம நீங்க வந்து இப்ப என்ன சொல்ற எப்படி நீங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு லிமிடெட் ஆன்சர் தான் இருக்கு. அதனால நாங்க நம்புறோம் வந்து எங்கட கையில இருக்கா நாங்கள் மக்கள் பவரை தந்தாத்தான் எங்களுக்கு அதுக்குரிய சரியான ஒரு பிராக்டிக்கலி வந்து எங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணி கொள்ளே. அது நாங்க கிளியரா நாங்க அதுல நிற்போம். அது ஒரு விஷயம். மற்றது இரண்டாவது இந்த ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் அதுல ஜெகதீஸ்வரன் கேட்ட கேள்வியில இருக்கிற ஒரு விடயம், இதுல இந்த பெரும்போக்கானவர்கள் பேசுகின்ற, அதிலும் தமிழ் அரசியல்ல தமிழ் தேசியத்தை கை கொண்டிருக்கிறவர்கள் பேசுகின்ற மீளிணக்கம் என்பது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் அல்லது தமிழ் மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் நடந்தவற்றை பற்றிய மீளிணக்கம். ஆனால் தமிழர்களுக்குள்ளேயே மீளிணக்கம் செய்ய வேண்டி இருக்கிறது. தமிழர்கள் முஸ்லிம்களோடு மீளிணக்கம் செய்ய வேண்டி இருக்கிறது. முஸ்லிம்கள் தமிழர்களோடு மீளிணக்கம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் எல்லா சமூகங்களையும் இந்த ஒரு சமூகத்துக்கு எதிராக இன்னொரு சமூகத்தை தூண்டிவிட்டு அரசியல் செய்த இந்த நாட்டுக்கு வெளிச்சக்திகள் நிறைய இருக்கின்றன. இவையெல்லாம் உண்மைகள் பேசப்பட வேண்டும். அவை ஒன்றும் பேசப்படுவதில்லை. இறுதி 2009ஆம் ஆண்டு யுத்தத்தில் கூட
யுத்தம் நாளாந்தம் எப்படி நடத்தப்படுகிறது, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்பதற்கு ஒவ்வொரு வாரமும் இந்திய பாதுகாப்புத்துறை ஆலோசகரும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளரும் விசேட ஜெட் விமானம் மூலம் கொழும்புக்கும் டெல்லிக்கும் பறந்து கொண்டுதான் இறுதி 2 வருட கடும் யுத்தங்கள் நடந்தன. ஒரு கட்டத்தில் 7ஆம் கட்டத்தில் மஹிந்த ராஜபக்சவும் கோத்தபாயவும் நாங்கள் இந்தியாவுடைய யுத்தத்தை தான் இறுதியிலே நடத்தினோம் என்று வாய்விட்டு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்தார்கள் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் மீது சர்வதேச அழுத்தம் விழுந்தபோது. ஆகவே இந்த ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் என்பது வெறுமனே வடக்கு கிழக்கில் நடந்த படுகொலைகள் மட்டுமல்ல, அந்த படுகொலைகள் எப்படி, யாரால், எந்த கட்டளையின் பேர் நடத்தப்பட்டன என்பவற்றை செய்வதற்கான ஒரு திறந்த உண்மையை தேடும் அந்த அந்த பணியை என்பிபியினுடைய ஒரு ஆட்சி காலத்தில் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்களா இருந்தால் அதற்கு நாட்டில் 60,000 சிங்கள இளைஞர்கள் இளம்பெண்களை 2 வருடத்தில் படி கொடுத்த சிங்கள சமூகம், 1,00,000க்கு மேற்பட்ட தமிழ் மக்களை உயிர்களை பலி கொடுத்த வடக்கு கிழக்கு சமூகமும், போருக்கென்று போய் மரணித்து இறந்து போன இராணுவத்தினருடைய உயிர் சம்பந்தமாகும், இதற்குள் நடத்தப்பட்ட ஏனைய பல்வேறு மனித உரிமை மீறல்கள், ஊடகவியலாளர்களுடைய படுகொலைகள் உட்பட எல்லாவற்றினுடைய உண்மையான பதிவை கொண்டு வருவது என்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்றதுதான் அந்த அந்த கேள்விகளுடைய தாற்பயம். மிக முக்கியமான விடயமாக நான் நினைவுபடுத்தப்பட வேண்டியது என்னுடைய நிலைப்பாடு. இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் தங்களுடைய கருத்தையும் தங்களுடைய உணர்வையும் வெளிப்படுத்துவதற்கு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு மொமெண்டத்தை இப்பொழுது எடுத்திருக்கிறதாக தெரிகின்றது. ஆரம்பத்தில் இந்த ப்ரொபோசல் வந்த பொழுது அதற்கு எதிராக கருத்து தெரிவித்தவர்கள் நானும் ஒருவன். ஆனால் அதை செய்வதற்கு அவர்களுக்கு முற்றுமுழுதான உறுத்திருக்கிறது என்பது அது ஒரு. ஆனால் இந்த இந்த இலங்கையினுடைய இந்த மோசமான அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுகின்ற என்ற பொது எதிரியை தோற்கடிக்கின்ற பணியில் தமிழ் மக்களை ஒதுக்கி வைத்து விடுகிறதோ இந்த இந்த பொது வேட்பாளர் என்கின்ற கூற்றுத்தான் எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இதில் எல்லோரும் சேர்ந்து அள்ளி போட வேண்டிய குப்பைகள் இருக்கின்றன. எங்கள் நாட்டை சுத்தி, கிராமத்தை சுத்தி, ஒவ்வொரு தேர்தல் தொகுதிகளையும் சுத்தி அள்ளி போட்டு கொளுத்தி எறிய வேண்டிய குப்பைகளை அள்ளி போடுகின்ற பணியிலே தமிழ் மக்களை ஒதுங்கி நிற்க செய்துவிட போகிறதா இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு சங்கடம் மட்டும்தான் எனக்கு இருக்கின்றது. அது சம்பந்தமாக அருண் அவர்கள் ஏதாவது கருத்து சொல்ல முடியும் என்றால் நீங்கள் சொல்லலாம், அல்லது உங்களுடைய அமைப்பின் முடிவின்படி அதில் நீங்கள் முரண்பாடாக போகக்கூடாது என்று சொல்லி நோ கமெண்ட்ஸ் என்று போனாலும் அதுவும் ஒரு பதில் தான் என்னை பொறுத்தவரையிலே. அது ஒன்று அவங்கள்ட்ட உரிமை என்று சொல்லி ஒன்று இருக்குது. ஒரு ஆக்களோட கோட்பாட்டை பிரயோக ரீதியில் அப்ளை பண்ணக்குள்ள பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை அவங்க எதிர்பார்த்து, இப்ப எல்லாரும் எதிர்பார்த்துதான் தேர்தல் நிற்கிறது. அந்த அடிப்படையில் அவங்களை அப்படி ஒரு தீர்மானத்துக்கு போயிருக்கு இயலும். ஆனால் இப்ப என்னன்னு சொன்னா எது எவ்வாறாயினும் ஒரு யார் சரி ஒரு வெள்ளக்கூடின வேட்பாளருக்கு போற வாக்க உடைச்சி திசை திருப்பி அது ஒரு வேறொரு விதமான ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிலவரத்தை கொண்டு வரும் என்று சொன்னால் அது தொடர்பான அந்த ப்ரிகாஷனரி, அது தொடர்பான அந்த அனர்த்தம் தொடர்பான அந்த தயார்படுத்தலுக்கும் அந்த குறிப்பிட்ட அமைப்புகள் தயாராக இருக்கும். நான் இந்த கருத்து இது ஒன்று இருந்ததை விட மோசமான நிலைமையை கொண்டு போய் விடவும் வேண்டும். அதை இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப இன்னொரு கட்சியில் தொடர்பாக நாங்கள் அவ்வளவு டீப்பா போத்தவில்லை என்றாலும் கொமனா நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அனலைஸ் பண்றதுல பிள்ளையும் இல்லை. இப்ப நீங்க பார்த்தாலும் இப்ப தமிழரசு, இப்ப டிஎன்ஏ உடைஞ்சு கடைசியில தமிழரசு கட்சியா பழையபடி தமிழரசு கட்சியும் ஒரு உடைஞ்ச நிலைமை தான் இன்றைக்கு வந்திருக்கு. இது உன்னைக்கும் தமிழ் தேசிய அரசியல்ல ஈடுபடுறாக்கள்லாம் இது தொடர்பா உன்னைக்கும் டீப்பா கமெண்ட் பண்ணணும். ஆனால் இப்ப என்னன்னு சொன்னாலும் ஒரு இப்படிப்பட்ட நிலவரங்களால கடைசியில ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு போகவும் கூடாது. ஒரு நான் நம்புறேன், ஒரு என்ன சொன்னாலும் ஒரு ஸ்ட்ரக்சரலி அவங்க ஒரு பொதுவான ஒரு செட்டப்புக்கு வந்திருக்கலாம். இல்லாம இப்படி தனித்தனியா பிரிஞ்சு கேட்கறதுல பிரயோசனமும் இல்ல. நான் இப்படி ஒன்றும் இருக்குது. இப்ப இவங்க பிரிஞ்சு கேட்கறதால இன்னைக்கும் அதுல எங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்றும் இதுல இவங்க ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அது உண்மை, நாங்கள் அதை அக்செப்ட் பண்ண தான் போகணும். அந்த வகையில நான் அதை என்கரேஜ் பண்ணே இல்லை. அந்த என்ன இப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா, நாங்கள் தேர்தல் வின் பண்ற இல்ல பிரச்சனை. நாங்கள் இது ஒரு பிள்ளையான ஒரு விஷயம். கிராஸ் ரூட்டுக்குள்ள போய் திருப்பி நாங்கள் ஒரு டைம்ல நாங்க வரைக்குள்ள எங்களுக்கு எகென்ஸ்டாவே திரும்புற நிலைமைக்கு நாங்க அதை தள்ளக்கூடாது. உன்னைக்கும் இப்பத்திய பொசிஷன்ல பொது வேட்பாளரால அதிகூட்ட நன்மை கிடைக்கிறது எங்களுக்கு நான் சொல்ல விரும்பும். பொது வேட்பாளருக்கு போற ஓட்ஸ் எங்களுக்கு வர ஓட்ஸ் இல்லை.
ரணிலுக்கோ சஜித்துக்கோ போற ஓட்ஸ் தான் நாங்கள் வந்து பிரிச்சு போகுது. அப்ப தனிப்பட்ட ரீதியில வந்து நான் எனக்கு அது ஆனா ஒரு என்ன சொல்றேன், அது அப்படி பாசிட்டிவா இருந்தாலும் நான் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இப்ப அது வந்து லாங் டேர்ம்ல வந்து ஒரு புலியான ஒரு பிரசிடென்டோட கிரியேட் பண்ண கூடாதுன்றதுல நான் உறுதியா இருக்கு. எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஓட்டால சரி வின் பண்ணா சரி, நாங்கள் அந்த சொல்றேன் அன்னத்திக்கல நான் திருப்பியும் அந்த வேர்டை யூஸ் பண்றேன். நாங்கள் திருப்பி தென்னிலங்கையில ஒரு இன நல்லிணக்கத்தை நாங்க கட்டி எழுப்ப வலிக்கிறோம். இது பாதகமாக இருக்கவும் கூடாது என்ற விஷயத்தோட நான் இந்த கொமெண்ட்ஸ் தான் நிப்பாட்டேன். நன்றி அருண். ஹேமச்சந்திரா, மிகவும் உங்களுடைய பிஸியான ஷெடியூலுக்கு நடுவில் வந்து எங்களோட இவ்வளவு நேரம் நின்று கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் சளைக்காமல் பதில் சொன்னது மட்டுமில்லாமல் சாதாரணமாக தென்னிலங்கை அரசியலுக்கு ஆதரவாக பேசுகின்ற சூழல்களில் நீண்ட காலமாக தமிழர்கள் தாங்கள் வெளியில நின்று கொண்டு அவங்கள் ஏதோ செய்ய முயற்சிக்கிறாங்க, நாங்கள் இந்த முறை அவங்களுக்காவது ஆதரவு கொடுப்போம், கொடுத்து பார்ப்போம் என்று சொல்லி தாங்கள் வெளியிலே நின்று கொண்டு பேசுகிற சூழலை விடுத்து உள்ளே நின்று நாங்கள் இப்படித்தான் பார்க்கிறோம், நாங்கள் இப்படித்தான் முயற்சிக்கிறோம், நாங்கள் இதை கொண்டு வருவோம் என்று நீங்கள் அதற்கு உள்ளே நின்று பல்வேறு பொறுப்புகளை சூழலை சுமந்து கொண்டு நீங்கள் சொல்வது மிகவும் ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு விடயம். ஏனென்றால் சரி வந்தாலும் அதனுடைய வாழ்த்துக்களும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு, அவை தோற்றாலும் அந்த சவால்களை ஏற்றுக்கொண்டு நான் பேசிய மக்களுக்கு முன்னால் நான் திருப்பி போக வேண்டும் என்று சொல்லி அந்த அகவயமான போராட்டத்தையும் கொண்டு போகின்ற பொறுப்பும் சேர்ந்தே உங்களுடைய எல்லா பதில்களிலும் தங்கி இருக்கிறேன். நான் அது இப்ப உங்களுடைய நீண்டகால அந்த கட்சியோடு, மக்கள் விடுதலை முன்னணி என்கின்ற கட்சியோடான உறவு, என்பிபி என்பது 2015 ஆண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட அமைப்பில் நீங்கள் நீண்ட காலம் பணியாற்றுகின்றபடியாலையும் அந்த பலமும் சக்தியும் உங்களுக்கு வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்து. நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நாங்கள் அமைப்பும் B2 for Change என்று கனடாவில் நாங்கள் கடந்த மார்ச் மாதம் இருந்து கனடாவில் அன்றகுமார வந்து பேசிவிட்டு போன பிறகு உருவாக்கி அந்த அமைப்பில் சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தோம். அந்த வகையில இந்த 2 சார்பில் நான் எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி திரு அருண் ஹேமச்சந்திரா, உங்களுடைய அருமையான பங்களிப்பு. நன்றி.